நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹுவினுடைய ஆலயத்தில் ஒரு தொழுகையை நிறைவு செய்ததற்கு பிறகு தொழுத இடத்தில் அல்லது மஸ்ஜிதில் யாரேனும் அமர்ந்திருப்பாரேயானால் வானவர்கள் அவருக்காக அல்லாஹு மக்ஃபிர் லஹு, அல்லாஹுவே இந்த அமர்ந்திருக்கக்கூடிய உனது ஆலயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மனிதரை நீ மன்னிப்பாயாக, அவர் மீது நீ கருணை காட்டுவாயாக என்று அவர் எழுந்திருக்கக்கூடிய வரை அவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். இனி ஒரு அறிவிப்பில் வானவர்கள் இறை இல்லத்தில் ஒரு மனிதர் தொழுகையை நிறைவு செய்ததற்கு பிறகு அடுத்த தொழுகை வரக்கூடிய வரை இறை இல்லத்தில் யாரேனும் அமர்ந்திருப்பாரேயானால் வானவர் எப்படி எழுத வேண்டும்? பொதுவாக இந்த மனிதர் மக்ரிபினுடைய தொழுகையை நிறைவு செய்தார், இஷாவினுடைய தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருந்தார் என்றுதான் எழுத வேண்டும். ஆனால் அவ்வாறு எழுத மாட்டார்களாம். இந்த மனிதர் ஃபர்தான தொழுகையை தொழுது கொண்டே இருந்தார் என்றுதான் எழுதுவார்களாம். நாம் அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் ஒரு ஃபர்தான தொழுகையை தொழுது கொண்டிருந்ததாகவே எழுதப்படுவோம். அல்லாஹுவினுடைய ஆலயத்தில் ஒரு தொழுகையை நிறைவு செய்ததற்கு பிறகு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுதல் என்பதெல்லாம் ஒரு பெரும் சிறப்பாக நன்மையின் தோட்டங்களாக இருக்கிறது. என் அன்பான உறவுகளே, மறுமையை மறந்த மனிதர்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். பொதுவாக இவ்வுலகத்தில் இஸ்லாம் என்ற இந்த கொள்கை மட்டும்தான் மனிதர்கள் இப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு நாள் முடிவுக்கு வரும், இது நிரந்தர வாழ்க்கை அல்ல, மரணத்திற்கு பிறகுதான் ஒரு மனிதனினுடைய வாழ்வுகளே தொடங்குகிறது என்று இஸ்லாம் பேசுகிறது. குர்ஆனோடு தொடர்பில் இருப்பவர்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 2/3 பகுதி மறுமைக்காகவே அல்லாஹ் ஒதுக்கி இருக்கிறான் குர்ஆனை. சட்டங்கள் குர்ஆனில் பேசப்படுகிறது, வரலாறுகள் குர்ஆனில் பேசப்படுகிறது, மறுமையை பற்றியும் குர்ஆனில் பேசப்படுகிறது. ஆனால் சட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஆயத்துகளை விட வரலாறுக்காக அல்லாஹ் குர்ஆனில் ஒதுக்கிய ஆயாத்துகளை விட மறுமையை பற்றி, மரணத்தை பற்றி, மரணத்திற்கு பிறகுண்டான வாழ்க்கையை பற்றி, அதிலும் குறிப்பாக குர்ஆனினுடைய கடைசி 5 ஜுசுக்கள் இருக்கிறது அல்லவா, பெரும்பான்மையாக மறுமையை பற்றித்தான் பேசும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட தன்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும் நாட்களை இந்த மறுமைக்காகத்தான் உபதேசத்திற்கு ஒதுக்கினார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கும், நாம் இப்பொழுது தொழுதோம் அல்லவா ஜமாத்தினுடைய தொழுகை, இது போன்ற தொழுகைகள் எல்லாம் மக்காவில் கடமையே ஆக்கப்படவில்லை. ரமதானில் நாம் நோன்பு நோக்குகிறோம், தராவீஹ் தொழுகிறோம், பெருநாள் கொண்டாடுகிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், வட்டியிலிருந்து நாம் தவிர்ந்திருக்கிறோம், மதுபானத்திலிருந்து நாம் தவிர்ந்திருக்கிறோம். ஆனால் இது எதுவுமே மக்காவிலே எதுவுமே பேசப்படவே இல்லை. மக்காவில் வட்டி ஹராம் என்று பேசப்படவே இல்லை. மக்காவில் நீங்கள் தொழ வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், இபாதத்துகள் எதுவும் மக்காவினுடைய மண்ணில், கிட்டத்தட்ட மதீனாவை விட மக்காவில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு காலம் தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக நாட்களை ஒதுக்கினார்கள். மக்காவில் ஈமான் கொண்டவர்களைத்தான் அல்லாஹ் அதிகம் சிலாகித்து கூறுவான். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் என்று யார் மக்காவிலே இருந்து கொண்டு முந்தி ஈமானை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஆனால் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு பெரிய இபாதத்துகள் தொடக்கூடிய மக்கள் உருவாகிவிட்டார்கள், நோன்பு நோக்கக்கூடிய மக்கள் உருவாகிவிட்டார்கள், அதிகம் ஹஜ் உம்ரா செய்த மக்கள் உருவாகிவிட்டார்கள். ஆனால் அவர்களை விடவெல்லாம் எந்த இபாதத்திலுமே ஈடுபடாத, நோன்பு நோக்காத, ஹஜ்ஜி செய்யாத, ஜக்காத்து கொடுக்காத, மக்காவிலே ஈமானை ஏற்றுக்கொண்டு ஷஹாதத்தை ஏற்றுக்கொண்ட சுமையா, அம்மார், யாசிர், பிலால் இப்னு ரபாஹா
இது போன்ற நபித்தோழர்களைத்தான் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மாயின் இவர்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலாகித்து கூறுவான். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன, ஈமானிலே முந்திய முன்னோடிகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களினுடைய தியாகத்தை, அவர்களினுடைய வாழ்க்கையை, அவர்களினுடைய அந்த ஈமானைத்தான் அல்லாஹ் உயர்த்தி பேசுவான். பின்னால் வந்தவர்கள் அதிகம் இபாதத்து செய்திருக்கிறார்கள், தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள், நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களை விடவெல்லாம் மக்காவிலே எந்த இபாதத்தையுமே செய்யாத மக்களைத்தான் அல்லாஹ் முன்னோடிகள், ஈமானுக்கு இவர்கள்தான் முன்னோடிகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலாகித்து கூறியதனுடைய காரணம் என்னவென்றால், மக்காவில் அல்லாஹுவின் தூதர் தன்னுடைய பிரச்சாரத்தில் பெரும் நேரத்தை இந்த மறுமைக்காக ஒதுக்கி இருந்தார்கள். தாலிக்கும் யூஆபு பிஹி மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். யார் இந்த சத்திய கொள்கையை ஏற்றுக்கொள்வார்கள் தெரியுமா? யார் அல்லாஹுவை நம்புவார்களோ, மறுமையை நம்புவார்களோ அவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். லிமன் கான லஹு கல்புன், யாருக்கு அறிவு இருக்கிறது தெரியுமா? யார் அல்லாஹுவை நம்பினார்களோ, மறுமையை நம்பினார்களோ அவர்கள் தான் அறிவுடையவர்கள், அவர்கள் தான் உள்ளமுடையவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசினான். அப்ப ரசூலினுடைய பிரச்சாரம் மக்காவிலே இந்த மறுமையை பற்றி ஒரு சமூகத்தை மறுமைக்காக உருவாக்கினார்கள். அதனால்தான் பெரும் பெரும் தியாகங்கள், பெரும் பெரும் இழப்புகளை எல்லாம் சாதாரணமாக அவர்களால் கடக்க முடிந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மஸ்ஜிதிற்கு எப்பொழுதும் ஒரு தகப்பன் தன் மகனை அழைத்து கொண்டே வருவார். மகனும் தகப்பனும் பிரியவே மாட்டார்கள். இருவரும் இரண்டு உயிரை போன்றது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். சில நேரங்களில் மட்டும்தான் தகப்பனுக்கும் மகனுக்குமான உறவு என்பது சிறுபிராயத்திலேயே நட்பாகவே மாறிவிடும். இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அருள். காரணம், சிறுபிராயத்தின் நட்பன நெருக்கமாக இருப்பவர்கள் கொஞ்சம் வாலிபம் வந்து விட்டவுடன் தகப்பனை விட்டு நாம் கொஞ்சம் என்ன செய்து விடுவோம் என்று சொன்னால், பொதுவாக 199 நபர்கள் தூரமாகி விடுவோம். ஆனால் சிலருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்னவென்று சொன்னால், தகப்பன் தான் முதல் நண்பனாக, தோழனாகவே அல்லாஹ் பாவிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி விடுவான். அப்படி ஒரு நபி தோழர் அவர். எங்கு பார்த்தாலும் தகப்பனும் தனையனும் தான். மஸ்ஜிதிற்குள் வந்தாலும் சரி, மஸ்ஜிதை விட்டு வெளியே சென்றாலும் சரி, கடை வீதிகளுக்கு சென்றாலும் சரி, எல்லோருக்கும் தெரியும் தகப்பனும் மகனும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உடலால் இரண்டாக இருந்தாலும் உயிரால் ஒன்றுபட்ட ஜீவன்களாக மதீனாவிலே அப்படி ஒரு தோழர் இருந்தார். ஒரு நாள் மஸ்ஜித் நபவியில் கண்ணீரோடி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார். தொழுகை அல்லாத மற்ற நேரங்களில் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு சோகமாக அமர்கிறார். அல்லாஹுவின் தூதர் அவர் பக்கத்தில் அமர்ந்து கேட்கிறார்கள், என்ன காரணம்? எப்பொழுதும் உங்களினுடைய மகனையும் பக்கத்தில் வைத்திருப்பீர்களே. மாத்த இபினி, என்னுடைய மகன் மரணித்து விட்டார். அந்த இழப்பை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எப்படி என்னால் எதிர்கொள்ள முடியும்? பெத்தெடுத்த மகன் என்பதை தாண்டி ஒரு நொடியேனும் பிரியாத ஜீவன் அந்த ஜீவன் எனக்கு. எல்லோரும் தகப்பனும் மகனுமாக வாழ்ந்திருக்கலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமானது. ரசூலுக்கும் தெரியும் அது. சிறிது நேர அமைதிக்கு பிறகு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லட்டுமா? நாளைக்கு நீங்கள் மரணித்து மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கும் பொழுது உங்களது மகனார் சுவனத்தின் வாசலிலே உங்களை எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தால் உங்களால் பொருந்திக் கொள்ள முடியுமா? நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இந்த வார்த்தையை கேட்டதுதான் தாமதம். அல்லாஹுவின் தூதரே, என்னுடைய மகன் மறுமையில் என்னை வரவேற்பதற்காக சுவனத்தின் நிழலிலே நிற்கிறானா? ஆம், அவ்வளவுதான். இனி எதை நினைத்து நான் கவலை அடைய வேண்டும்? அல்லாஹுவின் தூதரே, இந்த வார்த்தை போதும். மகிழ்ச்சியோடு இந்த நபி தோழர் பள்ளியை விட்டு வெளியே சென்றார். என்ன காரணம் சகோதரர்களே? அந்த நம்பிக்கை. அல்லாஹுவின் தூதர் ஊட்டிய சஹீஹுல் புகாரி, உம்மு ஹாரிசா, இந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் தான் ஹாரிசாங்க. வாப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டார். இந்த ஒரு பையனும் சின்ன பையன், வாலிப பையன், 16-17 வயது பையன். அவர் பத்ரினுடைய யுத்தத்திற்கு அல்லாஹுவின் தூதருடைய படையிலே ஒரு மனிதனாக, ஒரு இராணுவ வீரராக பயணப்படுகிறார். முழு மதீனாவும் ஒரு பெரும் சந்தோஷத்தில் அல்லாஹுவின் தூதரை வெற்றி வீரராக, வெற்றி தளபதியாக வரவேற்பதற்காக நிற்கிறது.
ஆனால் ஒரு 17 நபித்தோழர்கள் மரணித்து விட்டார்கள். அப்ப இந்த ஹாரிசாவினுடைய தாயார் உம்மு ஹாரிசாவும் தன்னுடைய மகனை வரவேற்பதற்காக முதல் யுத்தம் அல்லவா, அதுவும் சாதாரணமான ஒரு யுத்தம் அல்ல, மகா பெரும் வெற்றியோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீட்டுக் கொண்டு வருகிறான். முழு மதீனாவும் மகிழ்ச்சியோடு நிற்கிறது. இறைமறுப்பினுடைய தலையில் ஓங்கி கொட்டிவிட்டோம். ஒடுக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்டு அடக்கி வைக்கப்பட்ட சமுதாயம் திமிரி எழுந்திருந்திருக்கிறது பத்ரினுடைய மைதானத்தில். அப்போ எல்லாரும் வருகிறார்கள். ஆனால் இந்த தாயினுடைய கண்கள் தன்னுடைய மகனை எதிர்பார்க்கிறது. வந்த தோழர்கள் சொன்னார்கள் ஹாரிசாவிடத்தில், உம்மு ஹாரிசாவிடத்தில், உங்களது மகனார் மரணித்து விட்டார், பத்ரிலேயே நாங்கள் அடக்கமும் செய்து விட்டோம். அதற்கு பிறகு அந்த தாயால் உண்ண முடியவில்லை, குடிக்க முடியவில்லை. மகனினுடைய இழப்பு, ஒற்றை ஜீவன் அவன், கணவன் இழந்ததற்கு பிறகு அந்த தாய் மறுமணம் கூட முடிக்கவில்லை இந்த மகனுக்காக. இவன் தான் அந்த தாயினுடைய ஈரக்குலை. ஃபாத்திமத்து பிதாத்து மின்னி, அல்லாஹ்வின் தூதர் சொல்வார் அல்லவா, ஃபாத்திமா எனது ஈரக்குலை என்பதாக. ரசூலுக்கு ஃபாத்திமா ஈரக்குலை என்று சொன்னால் ஒவ்வொரு பெற்றோருக்கும் அவர்களினுடைய குழந்தைகள் தான் ஈரக்குலைகள். அதுவும் கனவோடி வளர்க்கப்பட்ட மகனார், தவமாய் வளர்க்கப்பட்ட மகனார். அதற்கு பிறகு அந்த தாயினுடைய அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார், ஸஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பு, கடுமையான சோகம், தாங்கிக் கொள்ள முடியவில்லை, மீள முடியவில்லை. எப்படி முடியும் சகோதரனே? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கிறார். கண்ணீரோடு அந்த தாய் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்டார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனை பற்றி என்ன சொல்ல போகிறேன்? என் மகனினுடைய நிலைமை என்ன? பாசம் மலையாய் பொழிந்து வளர்த்த என் மகன் இப்பொழுது எங்கே இருக்கிறான்? என் மகனின் இப்பொழுது எங்கே இருக்கிறான்? என்ன சூழலில் இருக்கிறான்? ஒரு தாய்மையோடு கேட்கிறான். பாசம் பீரிட்டு ஒரு தாய்மையோடு கேட்கிறாள், என் மகனுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள்? என் மகன் இப்போது எங்கே? அல்லாஹ்வின் தூதர் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த தாய்க்கு சொன்னார்கள், உயர்ந்த சுவனமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உன் மகன் நடந்து கொண்டிருக்கிறான். அவ்வளவுதான். அந்த தாய் சொன்னார், இனி அழுவதற்கு என்ன இருக்கிறது நபியே, போதும் இந்த மகிழ்ச்சி எனக்கு என்று சந்தோஷத்தோடு அனஸ் இப்னு மாலிக் சொல்வார், சிரித்தவளாக திரும்பி சென்றார். என்ன காரணம் சகோதரர்களே? ஒரு நம்பிக்கை அல்லாஹ்வின் தூதர் ஊட்டி வைத்திருந்தார். மரணத்திற்கு பிறகு ஒரு மறுமை என்ற ஒரு நம்பிக்கை ஆழமாக அந்த சமூகத்திடத்தில் ஊறி இருந்தது. எதையும் இழப்பதற்கு உயர்ந்த பண்பாடு மிக்கவர்களாக, உயர்ந்த குணாதிசய மிக்கவர்களாக அவர்கள் மாறியதற்கு காரணம் இந்த மறுமையினுடைய நம்பிக்கை. யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்த ரப்புக்கு முன்னால் ஒரு நாள் நான் நிற்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த வார்த்தை ஆழமாக இறங்கியது. அந்த வார்த்தை ஆழமாக, அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டும். சின்ன சின்ன விஷயத்திலும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மாலினுடைய சட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பார். யௌம லா யன்ஃபஉ யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே உங்களினுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். லா யன்ஃபஉ தீனாரும் வலா திர்கம், தீனாரும் திர்கமும் உதவி செய்யாத நாளை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை எடுத்திருக்கிறீர்களோ அதை இப்பொழுதே நீங்கள் ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள். யாருக்கு நீங்கள் அநீதம் செய்தீர்களோ அவர்களிடத்தில் இப்பொழுதே மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள். எந்த பொருளை எல்லாம் பைத்துல் மாலிலிருந்து நீங்கள் எடுத்தீர்களோ இப்பொழுதே நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். உலகத்திலேயே ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள், நாளைக்கு மறுமையில் உங்களால் ஹலாலாக்க முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னவுடன் ஒரு நபித்தோழர் சகோதரனே, காதில் இருந்த மிஸ்வாக்கு குச்சி அல்லாஹ்வின் சஹீஹ் முஸ்லிம் அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்தார். அல்லாஹ்வின் தூதர் எனக்கு சொந்தமானது அல்ல, எங்கோ கடந்தது, எங்கோ கடந்தது, பல் தேய்ப்பதற்கு வசதி ஏதோ ஒரு ஆர்வத்தில் எடுத்து விட்டேன். அல்லாஹ்வின் தூதர் இந்த மிஸ்வாக் குச்சியை வைத்துக்கொண்டு, என்ன நம்பிக்கை சொல்றேன், என்ன நம்பிக்கை! ஒரு சின்ன குச்சி என்ன ஆகிவிடும் சகோதரர்? லட்சங்களையும் கோடிகளையும் சுருட்டக்கூடிய நாம், லட்சங்களையும் கோடிகளையும்
எந்த அச்ச உணர்வு இல்லாமல் கொள்ளையடிக்கக்கூடிய நாம். உமர் பாலைவனத்தில் மதிய நேரம். ஏன் இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும்? மறுமையினுடைய நம்பிக்கை யாரினுடைய வாழ்க்கையில் இருக்குமோ அவர்களால் தான் ஒழுக்கமாக வாழ முடியும், அவர்களால் தான் உயர்ந்த குணாதிசயங்களோடு வாழ முடியும். ஏன் யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்தவனுக்கு முன்னால் ஒரு நாள் நான் நிற்க வேண்டும், என்னுடைய அத்தனை செயலுக்கும் நான் பதிவு கொடுக்க வேண்டும். என்னை படைத்தவன் எனது செயல்களை கணக்கெடுக்கிறான், மறுமையில் எனக்கு கணக்கு தீர்ப்பான், நான் அவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதிய நேரம், உங்களுக்கு தெரியும் அரேபிய தீபகற்பம் கொதித்து கொண்டிருக்கும். முகத்தை மூடிக்கிட்டு பாலைவனத்தில் பயங்கர பிஸியா சுத்திக்கிட்டே இருக்கிறார். அங்க ஓடுறது இங்க ஓடுறது, எதையோ தொலைச்சிட்டாரு, தேடிக்கிட்டே இருக்கிறார். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார். உமர் ரலியல்லாஹு அந்த பாலைவனத்தினுடைய தூசிகள், வெக்கைகள், சூடு தன்னை தாக்காமல் இருப்பதற்காக அரேபியர்கள் கெட்டக்கூடிய அந்த முகத்தை மறைத்து கண் மட்டும் தெரிகிறது. உஸ்மான் இப்னு அஃபானுக்கு தெரியவில்லை ரலியல்லாஹு அன்ஹு இவர் உமர்னு. அவர் பார்க்கிறார், இந்த மனுஷன் அப்படியே ஓடுறான், சாடுறார், பயங்கர வெயிலினுடைய நேரம். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, யாரா? ஓ அரபிங்க, வா, யார் நீ யார்? என்ன இந்த இடத்துல? காரணம் வெயில் நேரத்தில் அரபுகள் வெளியவே வரமாட்டாங்க. என்ன தொலைச்சிட்ட, என்ன தேடிட்டு இருக்கிற? உடனடியா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன் முகத்திரையை நீக்கிறாங்க. கலீஃபா அமீருல் முஃமினீன், என்ன என்ன காரணம்? இந்த வெயில் நேரத்தில் என்ன தொலைச்சிட்டீங்க? ஏன் இப்படி பதற்றமா சுத்திட்டு இருக்கிறீங்க? உமர் அவர்கள் ரொம்ப யதார்த்தமாக சொன்னார், பைத்துல் மாலுக்கான 2 ஒட்டகைகள் காணாமல் போய்விட்டது, அதை தேடிக்கொண்டிருக்கிறேன். யார் அவர்? அரேபிய சாம்ராஜ்யத்தை தாண்டி ஆசிய கண்டத்திற்குள்ளாக நுழைந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யம், இந்தியாவை போன்ற மகா பெரிய நிலப்பரப்பினுடைய ஆட்சியாளர். பைத்துல் மாலினுடைய 2 ஒட்டகம் காணாமல் போய்விட்டு அதை தேடிக்கொண்டிருக்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு கலங்கி விட்டார். உமரே, பணியாளர்கள் இருக்கிறார்கள், இதற்காக வேலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் சொல்லி இருந்தால் அவர்கள் தேடி கொடுத்திருப்பார்கள் அல்லவா, நீங்கள் எதற்காக தேட வேண்டும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்தவனுக்கு முன்னால் இந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது, நான் அல்லவா அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும். எனது பணியாளர்கள் என்னை கை நீட்டி விட்டு சென்று விடக்கூடும். பைத்துல் மாலுக்கான இந்த உம்மத்தினுடைய பொறுப்பாளியாக அல்லாஹ் என்னை தேர்வு செய்திருக்கிறான். நாளைக்கு மறுமையில் என்னிடத்தில் அல்லவா இந்த 2 ஒட்டகங்களை பற்றி அல்லாஹ் பேசுவான். காரணம் என் அன்பு சகோதரர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனினுடைய 3/2 பகுதிகள் மரணத்தை பற்றி, மறுமையை பற்றி, மஹ்ஷரை பற்றி, விசாரணையை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, மொத்தமாக மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றி மார்க்கம் பேசுவதற்கான காரணம், ஒரு சமுதாயம் இந்த சிந்தனையில் உருவாக்கப்பட வேண்டும். ஆழமாக, அழுத்தமாக மரணத்திற்கு பிறகுண்டான வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டிய ஒரு சமுதாயம். இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறார். மிகப்பெரிய இமாம் இப்னு ஜௌஸி என்று சொன்னால் சும்மா ஏதோ இமாம் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு சமூகத்தில் தவறான இமாம்களை பற்றியதான மார்க்க அறிஞர்கள், இந்த உம்மத்திற்காக விதையாய் வீழ்ந்தவர்கள், இன்றைக்கு ஒரு மஸ்ஜிதிற்கு கீழாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் இல்மை சுமந்து என்று சொன்னால், எமக்கு விதைகளாக வீழ்ந்தவர்கள் இந்த சமூகத்தினுடைய அரண் அவர்கள்தான். இந்த உம்மத்தினுடைய வரலாறுகளையும் ஹதீஸுகளையும் குர்ஆனினுடைய விளக்கங்களையும் தங்கள் உயிரை கொடுத்து, நேரத்தை கொடுத்து காத்த மேன்மக்கள். அதே மாதிரி இப்னு ஜௌஸிக்கு ஒரு பெரிய இடம் உண்டு இஸ்லாமிய வரலாற்றில். பக்தாதில் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். அவருக்கு ஒரு ஜவுளி கடை, ஜவுளி கடையில் ட்ரெஸ்ஸை விற்கிறது, ஜவுளி கடை வச்சிருக்கிறார். ஒரே ஒரு மகன், ஒரே ஒரு ஆண் மகன். ரொம்ப நல்ல சந்தோஷமான வாழ்க்கை. ஆனால் அந்த மனைவிக்கு ஒரு சின்ன சந்தேகம் கணவனினுடைய செயல்பாடுகள்ல. நம்முடைய கணவன் வேற ஒரு பெண்ணோடு தொடர்பில் இருக்குமோ என்ற ஒரு சின்ன ஒரு சந்தேகம்.
காரணம் அந்த நடத்தைகள் இருக்கிறது அல்லவா, அது உணர்ந்து கொள்வார்கள் பெண்கள். ஏதோ ஒரு விதத்தில் உணர்ந்து விடும். பாசத்தை மட்டும் நம்மால் பங்கு வைக்கவே முடியாது. சொத்துக்களை பங்கு வைத்து விட முடியும், பாசத்தை இதுவரை எங்கே பங்கு வைத்திருக்க முடியும்? அதனால்தான் அல்லாஹுவின் தூதர், அல்லாஹுவே உள்ளங்களை புரட்டக்கூடியவன் நீந்தான், என்னுடைய உள்ளத்தை நீ ஸ்திரப்படுத்து, ஆயிஷாவின் மீது தனிப்பட்ட முறையில் பாசம் இருப்பதற்கு என்னை பிடித்து விடாதே. பாசம் யார் மீது கூடும் குறையும் என்பது அது அல்லாஹ் தீர்மானிப்பது. நியாயமாக இருக்கலாம் நாட்கள். அல்லாஹ்வே ஆயிஷாவின் மீது பாசம் இருப்பதற்காக என்னை நீ குற்றைப்படுத்தி விடாதே. மனைவியிடத்தில் எல்லா விதத்திலும் நான் சமமாக இருந்து விட்டேன், ஆனால் ஆயிஷாவின் மீது நேசம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, என்னை பிடித்து விடாதே. அப்ப அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாள் வாழ்ந்திருக்கிறாங்கல்ல, அந்த வாழ்க்கையில தெரியும் அல்லவா, ஒரு சின்ன மாற்றம், ஏதோ ஒரு விதத்தில் அந்த நபர்த்த ஒரு சின்ன மாற்றத்தை அந்த அம்மா பார்க்கிறார். தன்னுடைய பணிப்பெண் அந்த அம்மா அந்த ஆள்கிட்ட எதுவுமே கேட்கல, கணவன்கிட்ட எதுவுமே கேட்கல. தான் பணிப்பெண்ணை கூப்பிட்டு அந்த அம்மா சொல்றாங்க, என் கணவனை கொஞ்சம் கண்காணிங்க, எங்க போறாரு எங்க வாராருன்னு சொல்லி அவருக்கே தெரியாம நீங்க என்ன செய்யுங்க, என்னுடைய கணவனை நீங்கள் கண்காணியுங்கள் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறார். அதே போன்று அந்த பெண்மணி என்ன செய்கிறாள் என்று சொன்னால், கணவனை, எஜமானியினுடைய கணவனை ஒரு வார காலம் கண்காணித்தால், ஜவுளி கடைக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கிறது, லுகர் தொழுதற்கு பிறகு தினம் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வராரு. உடனே பக்கத்தில் அந்த பெண்மணி எதுவுமே தெரியாமல் விசாரிக்கிற, யார் இந்த நபர், எதற்காக அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வராரு, தினம் போறாரு. பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, அவர் மனைவி, அது அவருக்கு மனைவியினுடைய வீடு. சில மாதங்களுக்கு முன்பு தான் திருமணம் முடிந்தது, அதனால் மனைவியினுடைய வீட்டுக்கு அவர் என்ன செய்து விட்டு வருகிறார், போய்விட்டு வருகிறார். நேராக தன்னுடைய எஜமானிட்ட வருகிறார். இப்படி உங்களினுடைய கணவனை நான் கண்காணித்த பொழுது ஒரு உண்மை தெரிந்தது, உங்கள் கணவன் இனி ஒரு பெண்ணை மனம் முடித்து விட்டார். ஜவுளி கடைக்கு பொருள் வாங்க வந்திருக்கிறாங்க அந்த அம்மா. ஏதோ ஒரு விதத்தில் பழக்கம் ஏற்பட்டு திருமணம் நடந்து விட்டது. அந்த நபர் சொல்லிட்டாரு, பகல் நேரத்தில் உங்க வீட்டுக்கு நான் வருவேன், உங்க உரிமையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு போல. முதல் மனைவிக்கு இந்த தகவலை சொல்லல, தாங்க மாட்டார் என்ற அடிப்படையில் கூட அவர் மறைத்திருக்க கூடும். ஆனால் அந்த அம்மா பணிப்பெண் சொல்கிறாள், உங்க கணவர் இனி ஒரு பெண்ணை மனம் முடித்து விட்டார், இந்த தெருவில் இந்த வீடு தினம் லுகருக்கு பிறகு அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறது. உடனே அந்த எஜமானி சொன்னால், இந்த செய்தி உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும், இய்யாக்கி, உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேன், இதை இப்படி நீ மறந்துவிடு, யாரிடத்திலும் இதை பற்றி நீ பேசக்கூடாது. எஜமானியினுடைய கட்டளை. அவளும் என்ன செய்து விட்டாள், அப்படி மறைத்து விட்டாள். இந்த பெண்மணியும் எதுவுமே கணவன்கிட்ட கேட்கவே இல்லை. ஏன் இன்னொரு பெண்ணை நீங்க மனம் முடிச்சிட்டீங்களாமே, கால் கொடுத்து கேட்டனாம, ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுறாங்களாமே, அது உண்மையா, எதுவுமே கேட்கல. அந்த அம்மா அப்படி போட்டாச்சு. வருடங்கள் கடந்து போகிறது. அந்த ஜவுளி கடைக்காரர், அந்த அம்மாவினுடைய கணவர் நோய்வாய்ப்பட்டு மரணிக்கிறார். மரணிக்கும் பொழுது 8000 தங்க காசுகளை விட்டு விட்டு மரணிக்கிறார். மார்க்க அடிப்படையில் ஒரே ஒரு மகனை மட்டும் பெற்றெடுத்து விட்டு மனைவியும் மகனும் உயிரோடு இருந்தால், கணவனினுடைய அந்த தகப்பனினுடைய சொத்துல மகனுக்கு கிட்டத்தட்ட 7000 தங்க காசு போயிடும். புரியுதா இல்லையா? 78% கிட்ட எனக்கு மொத்தமா போயிடும். 7000 தங்க காசு போயிடும். 8ல் ஒரே ஒரு பகுதி தான் குழந்தை இருக்கும் என்று சொன்னால், மனைவிக்கு 8ல் ஒரு பகுதி தான் மார்க்கத்தில். மீதி 1000 பொற்காசுகள் இந்த அம்மாவுக்கு வருது. 8000 தங்க காசு அந்த ஆள் விட்டுட்டு போனாரு. மகனுக்கு 7000 தங்க காசுகள், வாப்பா சொத்து மகனுக்கு போயிடும். மீதி 1000 பொற்காசுகள் கணவனினுடைய சொத்து என்ற ரீதியில் 8ல் ஒரு பகுதியாக மனைவிக்கு வரும். புரியுதா இல்லையா? இதான் மார்க்க அடிப்படையில் சட்டம். குழந்தை இருந்தது என்று சொன்னால் மனைவிக்கு 8ல் ஒரு பகுதி, மீதி இருக்கக்கூடிய அனைத்தும் ஆண்மகனுக்கு தான். இப்ப 1000 பொற்காசு இந்த அம்மா கைக்கு வந்துச்சு. இந்த அம்மா என்ன செய்யறான்னா, தான் பணிப்பெண்ணை கூப்பிடுறா. கூப்பிட்டு அந்த 1000 பொற்காசுகளை 2ஆ பிரிக்கிறார். 500 பொற்காசுகளை ஒரு பாக்கெட்டில் போட்டு ஒரு கடிதம் எழுதுறா. உன்னுடைய கணவர் நோய்வாய்ப்பட்டு நேற்றைய தினம் மரணித்து விட்டார். அவர் விட்டு சென்ற மொத்த தங்க காசுகள் 8000. 7000 தங்க காசுகள் மகனாருக்கு சென்று விட்டது. மீதி 1000 தங்க காசுகள், 1000 தங்க காசுகள் மனைவி என்ற ரீதியில் நான் மட்டும் அவருக்கு மனைவி அல்ல, நீயும் அவருக்கு மனைவி என்று எனக்கு தெரியும். ஆதலால் கிடைத்த 1000ஐ மார்க்க அடிப்படையில் 2ஆக பங்கு வைக்க வேண்டும். உனக்கு 500 தங்க பொற்காசுகளை நான் கொடுத்து அனுப்பி இருக்கிறேன். இந்த காசை பெற்றுக்கொண்டு இத்தாவும் இருந்து கொள் என்று அந்த அம்மா சொல்கிறார்.
என்ன சகோதரன். அந்த பணிப்பெண் போகிறாள், சொல்கிறா, இப்படி இந்த தெருவில் இருந்து வர இந்த நபர் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய கணவர் நேற்று இறந்துட்டாரு, அந்த வீட்டில் உள்ளவங்க உங்கள் கையில் கொடுக்க சொன்னாங்கன்னு இந்த 500 பொற்காசுகள் கடிதத்தை படித்து பார்த்தா, உனக்கு வர வேண்டிய ஹக்கி, இது உனக்கான ஹக்குக்கி, இது உனக்குரிய ஹக், நீ வச்சுக்கோ, இத்தா இருந்துக்கோ அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கு. உடனே அந்த அம்மா உள்ளே போய் இன்னொரு கடிதத்தை எடுத்துகிட்டு வரா, அந்த பணிப்பெண் கையில் கொடுத்து, இதை இந்த காசையும் இந்த கடிதத்தையும் உங்கள் எஜமானியிடத்திலேயே கொடுத்து விடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டார். பணிப்பெண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியம். கடிதத்தை அவ படித்து பார்க்க முடியாது, சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லி கொடுத்த காசையெல்லாம் எடுத்துட்டு 500 தங்க காசையும் எடுத்துக்கொண்டு கடிதத்தையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாள் என்று சொன்னால், எஜமானி இடத்திலே வருகிறார். எஜமான்கிட்ட கொடுத்த அந்த கடிதத்தை படித்து பார்த்தா, உங்கள் கணவர் என்னை மனமுடித்தது உண்மைதான், ஆனால் இதோ அதற்கான சான்று, சில மாதங்களுக்கு முன்பாகவே என்னை விவாகரத்தும் செய்து விட்டார், ஆதலால் இப்பொழுது நான் அவருக்கு மனைவி அல்ல, ஆதலால் இந்த சொத்து எனக்கு தகுதியானதல்ல, முழுமையாகவே நீங்கள் தான் மனைவி, உங்களுக்குத்தான் தகுதியானது, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். இமாம் இப்னு கையும் கீழே இந்த வரலாறை சொல்லிவிட்டு சொல்வார்கள், யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற அந்த ஒற்றை பயத்தை தாண்டி வேற என்ன இருக்கும் இந்த நிகழ்வுக்கு? உலகத்திற்கு தெரியாமல் இருக்கக்கூடும், ஆனால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்கும் பொழுது அவர் உன்னுடைய கணவனின் மனைவி என்று உனக்கு தெரியும் அல்லவா? அவளுக்கான 500 தங்க பொற்காசுகளை அவளுக்கு கொடுக்காமல் நீ எப்படி எடுத்து வைக்கலாம் என்று அல்லாஹ் நாளைக்கு என்னை பிடித்தார், எனது நிலைமை என்னவா? அவள் எனக்கு போட்டியாக இருக்கட்டும், அவள் எனக்கு துரோகியாக இருக்கட்டும், ஆனால் அவர்களுக்கும் நாங்கள் அநியாயம் செய்ய மாட்டோம். காரணம், அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் நிற்க வேண்டிய ஒரு நாள் உண்டு. அந்த பெண்ணினுடைய ஈமானை பாருங்கள். இதுதான் சந்தர்ப்பம். 500 தங்க காசுகள் என்பதாக யாருக்கு தெரியும் நம்மை விவாகரத்து செய்தது? கிடைத்ததை வாங்கி வைத்துக் கொள்வோம், நாமும் மனைவியாக வாழ்ந்திருக்கிறோம் அல்லவா என்று அவள் மெய்மறந்து இருக்கவில்லை. இல்லை இல்லை, என்னை விவாகரத்து செய்து விட்டார், இந்த காசை நான் அனுபவித்தால் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும், இது எனக்கு தகுதியான காசு அல்ல, இது உனக்கு தகுதியான காசு என்பதாக கொடுத்தனுப்பினார் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹ்வுக்கு முன்னால் நாளைக்கு நிற்க வேண்டும் என்ற அந்த ஒற்றை பயம். அதனால நண்பு உறவுகளே, அழியக்கூடிய உலகம் சகோதரர், மட்டமான உலகம். இன்னமல் ஹயாத்தி துன்யா லஐபு வலஹுன், அல்லாஹ் இப்படித்தான் சொல்வான். குப்பை, மத்தா என்று சொன்னால் அரபியில் குப்பை என்று சொல்வார்கள். இன்னமல் ஹயாத்தி துன்யா மத்தா, இது ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் இந்த மறுமையை பற்றியதான நம்பிக்கையை ஆழமாக அந்த சமூகத்திற்கு ஊட்டினார்கள். குணத்தால் மிளிர்ந்து நின்றார்கள், வீரத்தால் உலகம் போற்றக்கூடிய வீரர்களாக மாறினார்கள், நேசத்தால் அன்பு பாராட்டினார்கள். உலகத்தில் ஒரு உயர்ந்த மனிதர்களின் இலக்கணமாக மாறியதற்கு காரணம், இந்த மரணத்திற்கு பிறகு நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற ஒரே ஒரு பயம் அந்த சமுதாயத்தை புடம்போட்ட தங்கமாக மாற்றியது. நாமும் சொல்கிறோம், மரணத்திற்கு பிறகுண்டான வாழ்வை நாம் நேசிக்கிறோம் என்பதாக நம்பிக்கைகள் வாயளவில் வைத்திருக்கிறோம். எந்த சமுதாயத்தில் இறங்கி இருக்குமோ அந்த சமுதாயத்தினுடைய குணாதிசயங்கள் உயர்வாக இருக்கும், அந்த சமூகத்தினுடைய வீரங்கள் வேறு விதமாக இருக்கும், அந்த சமுதாயம் நியாயத்திற்கு குரல் கொடுக்கக்கூடிய முறைகள் வேறு விதமாக இருக்கும். ஆனால் இன்றைய நம்முடைய சமூகத்தை நாம் பார்க்கும் பொழுது, நான் உட்பட இந்த மறுமையினுடைய நம்பிக்கை நம்மிடத்தில் மிக மிக பலகீனமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் அன்பான உறவுகளே, ஆரம்பமாக மறுமையினுடைய நம்பிக்கை மிக மிக அவசியம். இது ஈமானை சார்ந்தது. இதிலே எங்கேனும் ஒரு நம்பிக்கை குறைபாடு வந்துவிடும் என்று சொன்னால் அவன் இஸ்லாமிய வட்டத்தை விட்டே வெளியே சென்று விடுவான் என்பதாக மார்க்கம் பதிவு செய்கிறது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், மறுமையை அல்லாஹ் எப்படி உருவாக்கப் போகிறான் என்பதை மட்டும் ஒரு சிறிய தகவலாக, மறுமையினுடைய நிகழ்வுகளில் சில நிகழ்வுகளை மட்டும் உங்களுக்கு முன்னால் நான் ஞாபகமூட்டிவிட்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஆரம்பமாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். சூரா பக்ராவினுடைய குர்ஆனினுடைய கடைசி வசனம் இந்த வசனம் தான். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். மனித சமூகமே, அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹன் நாசு, ஓ மனித சமூகம்
சமூகமே இத்தகூ ரப்பக்கும், உன்னுடைய ரப்பை நீ பயந்து கொள். இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷையுன் அதீம், நடுங்க வைக்கக்கூடிய ஒரு நாளை நீ சந்திக்கணும் மனிதா. யௌம தரவுனஹா ததுஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், அந்த நாளினுடைய விகாரத்தை பற்றி, அந்த நாளுக்கு சொந்தக்காரன், அந்த நாளை உருவாக்கக்கூடியவன், அந்த நாளினுடைய மாலிகுல் முல்குல் அஹது ஸமத் என்று வர்ணிக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அந்த நாளை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகிறான். யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இத்தகூ ரப்பக்கும், உன்னை படைத்த ரப்பை நீ பயந்து கொள். இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷையுன் அதீம், கடுமையான நடுக்கங்களுடைய அந்த நாளை நீ சந்திக்க வேண்டும். யௌம தரவுனஹா, அந்த நாளை நீங்கள் பார்த்தால் போதும், அந்த நாளை நீங்கள் அனுபவிக்க வேண்டாம், அந்த நாளினுடைய தண்டனையை நீங்கள் சுவைக்க வேண்டாம். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அல்லது ஒரு நிறைமாத கர்ப்பிணி, அல்லாஹ் உதாரணப்படுத்துகிறான். யௌம தரவுனஹா, அந்த நாளை யாரேனும் பார்ப்பார்களேயானால், குல்ல முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், நிறைமாத ஒரு கர்ப்பிணி அந்த நாளை பார்த்து விட்டால் அவளினுடைய கர்ப்பம் அப்படி விலகி கீழே விழும். ஆனால் அந்த தாய்க்கு தெரியாது எப்பொழுது நமக்கு பிரசவம் ஏற்பட்டது. உலகத்தில் இது போன்ற கொடுமை உண்டா? உலகத்திலேயே மிக கடுமையான வேதனை ஒரு தாய்க்கு பிரசவத்தினுடைய வேதனை. அதனால்தான் தமிழன் பெயர் வைத்தான் பிரசவம், செத்து பிழைத்தல் என்பதாக. ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் என்று சொன்னால் அவள் மரணத்தினுடைய வாயிலை தட்டிவிட்டு மீண்டும் உயிரோடி வந்திருக்கிறாள். பிரசவம், செத்து பிழைத்திருக்கிறாள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான், அந்த நாளை நிறைமாத கர்ப்பிணி கண் கொண்டு பார்த்தாலே அந்த அவளினுடைய கர்ப்பம் அப்படி விலகி கீழே விழும். ஆனால் அவளுக்கு தெரியாது எப்பொழுது நாம் குழந்தை பெற்றெடுத்தோம், எப்பொழுது நம்முடைய கரு கலைந்தது, எப்பொழுது நம்முடைய குழந்தை கீழே விழுந்தது என்று அவளுக்கு தெரியாது. யா அய்யுஹன் நாசு, மனித சமூகமே, இத்தகூ ரப்பக்கும், உன்னை படைத்த ரப்பை பயந்து கொள். வஹ்ஷௌ யௌமன், ஒரு நாளையும் நீ பயப்பட வேண்டும். லா யஜ்ஸி வாலிதுன் அவ் வாலிதிஹி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அவ் வாலிதிஹி ஷைஆ, எந்த தகப்பனும் தன் குழந்தைக்கு உதவ முடியாத, எந்த குழந்தைகளும் தகப்பனுக்கும் தாய்க்கும் உதவ முடியாத ஒரு நாளையும் மனித சமூகமே நீங்கள் பயப்படுங்கள். இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வினுடைய வாக்கு உண்மையானது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, உலகத்தினுடைய இன்பங்கள் உங்களை ஏமாற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனினுடைய பல்வேறு இடங்களில் அந்த நாளை பற்றி முதலில் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். அந்த நாள் எப்படி உருவாகும், அந்த நாளை அல்லாஹ் எப்படி உருவாக்கப் போகிறான், குர்ஆன் நமக்கு மிக அழகாக அந்த நாளை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. யௌமுல் கியாமா, அந்த நாளுக்கு ஒரு பெயர் நிற்கக்கூடிய நாள். யௌமுல் மஹ்ஷர், ஒன்று திரட்டக்கூடிய நாள். யௌமுல் மீஆத், வாக்களிக்கப்பட்ட நாள். யௌமுல் ஹிசாப், விசாரிக்கக்கூடிய நாள். யௌமுல் இகாப், தண்டனை கொடுக்கப்படக்கூடிய நாள். யௌமுல் ஜஸா, கூலி கொடுக்கக்கூடிய நாள் என்று குர்ஆன் பல்வேறு வார்த்தைகளை கொண்டு அந்த நாளை என்ன செய்கிறது என்று சொன்னால் வர்ணிக்குகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த எல்லா படைப்புகளுக்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அது எந்த படைப்பாக இருக்கட்டும். குர்ஆன் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம், குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லோரும் அழிவீர்கள். வயபுகா வஜ்ஹு ரப்பிக, அல்லாஹ் மட்டும்தான் தரிபடுவான். இந்த மண் இருக்கு பார்த்தீங்களா, குல்லு மண், அரபியில் இந்த மண் வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க, பிற உயிரினங்களுக்கு மண்ணு சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி வசனம் இறங்கின உடனே சில நபித்தோழர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம், மனிதர்கள் தான் மரணிப்போம் போல, மனிதர்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அழிந்து விடும் போல, அப்போ வானத்தில் உள்ளதற்கெல்லாம் பெரிய அழிவு ஏற்படாது போல அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் அடுத்த வசனத்தை இறக்கினார். குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, எவையெல்லாம் இருந்ததோ அனைத்தும் அழிந்துவிடும், பரிசுத்தமான அந்த ரஹ்மான் மட்டுமே, அந்த அல்லாஹு ரப்புன் அஸ்ஸ வஜல் மட்டுமே தரித்திருப்பான், அவன் மட்டுமே பாக்கியாக இருப்பான் என்று அல்லாஹ் உலகத்தினுடைய அத்தனை படைப்புகளையும் ஒரு நாள் அல்லாஹ் அழித்தே தீருவான். அது எந்த படைப்புகளாக வேண்டுமையானாலும் இருக்கட்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், மிக அழகான ஒரு ஹதீஸ். மனிதர்களினுடைய உயிர்களை பிடுங்கக்கூடிய வானவர், சும்ம யஜீவு மலக்குல் மௌத் இலல் ஜப்பார், மனிதர்கள் ஜின்களை எல்லாம் உயிர்கள் எல்லாம் வாங்கப்பட்டு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் மரணித்து விட்டார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் வருவாராம், யா ரப்பி கதுமா, எல்லாரும் மரணிச்சிட்டாங்க. உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பானாம்,
வஹுவ அலமு மன் பக்கிய, அவனுக்கு தெரியும் யாரெல்லாம் இருக்கிறன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் கேட்பானா, யார் இப்பொழுது இன்னும் இருக்கிறார்கள்? அல்லாஹ் கேட்கிறான், இன்னும் ஃபயகூலுல்லாஹு வஹுவ அலமு மன் பக்கிய. அந்த உயிரை வாங்கக்கூடிய வானவரை பார்த்து அல்லாஹ் கேட்பானா, இப்பொழுது இன்னும் யார் உயிரோடு இருக்கிறார்கள்? அப்பொழுது அந்த வானவர் சொல்வாராம், பகீத்து அன்த யா ரப்பி, நீ உயிரோடு இருப்பாய், எப்பொழுதும் உயிரோடு இருக்கக்கூடியவன். அல் ஹய்யுல் லதீ லா தமூத், உனக்கு மரணமே கிடையாது. வ பக்கிய ஜிப்ரீலு வ மீகாஈலு வ ஹமலத் அர்ஷி, உன்னுடைய அர்ஷை சுமக்கக்கூடிய வானவர்கள் ஜிப்ரீலும் மீகாஈலும் சூர் ஊதக்கூடியவரும் உயிரோடு இருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வானாம், கத் மாத்த ஹமலத் அர்ஷ், என்னுடைய அர்ஷை சுமப்பவருக்கும் மரணம் வரட்டும். அல்லாஹ் திருப்பி கேட்பானாம், வபக்கிய, யார் இப்போ இன்னும் உயிரோடு இருக்கிறார்? அவர் சொல்வார், ஜிப்ரீல் இருக்கிறார், மீகாயில் இருக்கிறார், சூர் ஊதவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வானாம், ஜிப்ரீலுக்கு மரணம் வரட்டும், சூர் ஊதக்கூடியவருக்கு மரணம் வரட்டும். இப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பானாம், இன்னும் யகூலுல்லாஹு, அல்லாஹ் கேட்கிறார், இன்னும் யார் இருக்கிறார்? ஹல் பக்கீத வஹுவ அலமு, அவனுக்கு தெரியும் யார் இருப்பார்னு. மீண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறார், யார் இருக்கிறார்? அப்பொழுது அந்த வானவர் சொல்வார், உயிர்களை வாங்கக்கூடிய மனித உயிர்களை எல்லாம் போட்டி போட்டு வாங்கி கொண்டிருந்த அந்த வானவர் சொல்வார், அந்த ஹல்கும் மின் ஹல்கி ஹலக்துக லம்மா கத் தரா. அல்லாஹுவே, அவர் சொல்கிறார், அல்லாஹ் கேட்கிறான், நீங்க யாரெல்லாம் இருக்கிறார்? அந்த ஹய்யுல் லதீ லா தமூத், மரணிக்காத நீ இருக்கிறாய். வ அன, நான் இருக்கிறேன். அப்பொழுது அல்லாஹ் சொல்வானாம், அந்த ஹல்கும் மின் ஹல்கி, நீயும் என்னால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தானே. ஹலக்துக லம்மா கத் தரா, எல்லா படைப்பையும் போன்று நீயும் ஒரு படைப்பு தான். முத், நீயும் செத்து விடு என்று அல்லாஹ் சொல்வானாம். ஃபயகூலுல்லாஹு, அல்லாஹ் சொன்னதுதான் தாமதம், அவரும் மரணித்து விடுகிறார். முழு உலகமும் குல்லு ஷையின், எல்லா அண்டங்கள் கணக்கே இட முடியவில்லை. நம்முடைய சூரியனை, நம்முடைய பூமியை மாதிரி 13 லட்சம் பூமிகளை நாம் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன சூரியன். நமக்கு அது பெரிதாக தெரியலாம். நாம் பார்க்கக்கூடிய நம்முடைய சூரியனில் நம்முடைய பூமியை போன்று 13 லட்சம் பூமி பந்தை வைக்க முடியும். சரி, சூரியன் தான் பெரியதா என்று சொன்னால், அந்த சூரியன் விட அந்த சூரியனை சுமந்திருக்கக்கூடிய பால்வெளி மண்டலம், சரி பால்வெளி மண்டலம் தான் பெரிதா என்று சொன்னால், ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், உலகத்தில் ஒரு பால்வெளி மண்டலத்தை போன்று கிட்டத்தட்ட டிரில்லியன் கணக்கான பால்வெளி மண்டலங்கள் உலகத்தில் இருக்கிறது. அல்லாஹு அக்பர். குல்லு ஷையின் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, படைத்த அனைத்தையும் அழித்து விடுவான். படைத்தால் ஒன்று உருவானது செத்து போவது, அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை வெளிக்காட்டக்கூடிய நேரம் மனிதன் படைப்புகள் அனைத்தும் பலகீனமானது என்பதை உணர்வதற்காக, உணர்த்துவதற்காக நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத, மரணத்தை நாம் விதித்திருக்கிறோம். வமா நஹ்னு பிமஸ்பூகின், உலகத்தில் என்னை தோற்கடித்தவன் யாரேனும் உண்டோ என்று அல்லாஹ் கேட்கிறான் அல்லவா. எவ்வளவு பெரிய படைப்பாக இருக்கட்டும், அது என்னுடைய படைப்பு, அதை நான் அழிப்பேன். அழிப்பதின் ஊடாக ஒன்றை நான் உணர்த்துகிறேன் உலகத்திற்கு, நான் மட்டுமே ஆட்சி உடையவன், அதிகாரம் உடையவன், ஆற்றல் உடையவன். படைக்கப்பட்ட அத்தனை படைப்பும் எனக்கு முன்னால் படைக்கப்பட்டவைகள் பலகீனமானவை. அதற்கு பலகீனத்தை உணர்த்துவதற்காக, நீங்கள் எல்லாம் பலகீனமானவர்கள் என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்யக்கூடிய ஏற்பாடு. கடைசி அல்லாஹ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அடக்கி ஆளக்கூடிய ஒருவனான அல்லாஹ் மட்டும் இருப்பான். எத்தனை காலத்திற்கு இருப்பான் என்று தெரியாது. அவன் மட்டும்தான். உலகம் மட்டுமல்ல, பூமி மட்டுமல்ல, நம்முடைய பால்வெளி மண்டலம் மட்டுமல்ல, முழு வானங்கள் மட்டுமல்ல, முழு பூமிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அழித்துவிட்டு அவன் எப்படி எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பாக அவன் மட்டும் லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், தனித்து அடக்கி ஆளக்கூடிய ஜப்பாராக இருந்தானோ, அந்த ஜப்பாருல் முத்தகப்பிர், அவன் மட்டும் தனித்தவனாக இருந்து பேசுவானாம். யார் இந்த உலகத்தின் ஆட்சியாளர்? இப்பொழுது எங்கே ஆட்சியாளர்கள்? எங்கே அடக்கி ஆண்டவர்கள்? அனல் மலிகுல் முல்க், நான் மட்டும்தான் ஆட்சியாளன்
என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கே பதில் கொடுத்து கொண்டிருப்பான். சில காலத்திற்கு பிறகு குர்ஆன் பதிவு செய்கிறது, வனுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபஸஇக மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி இல்லா மன் ஷா அல்லாஹ். அல்லாஹ் இதே வார்த்தையை, ரசூலினுடைய இந்த வார்த்தையை உண்மைப்படுத்தும் விதமாக அல்லாஹ் சொல்கிறான், சூர் ஊதப்பட்டால் வானத்தில் உள்ள அனைத்தும் பூமியில் உள்ள அனைத்தும் மூழ்கிவிடும், அனைத்தும் அழிந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். சில காலத்திற்கு அல்லாஹ் தனித்திருப்பான். 40 என்று ரசூல் சொன்னார்கள். அது 40 ஆண்டுகளா, 40,000 ஆண்டுகளா, 40 நாட்களா, எதுவுமே அல்லாஹ்வின் தூதர் சொல்லவில்லை. எது அல்லாஹ் மிக அறிந்தவன். சும்ம நுஃபிக ஃபீஹி உக்ரா, பிறகு இரண்டாவது சூர் ஊதப்படும். ஃபஇதாஹும் கியாமு யன்துரூன், எதிர்பார்த்தவர்களாக, அல்லாஹ்வின் விசாரணை மன்றத்தை எதிர்பார்த்தவர்களாக அத்தனை நபர்களும் என்ன செய்வார்கள்? எழுந்து நிற்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதாரணப்படுத்துகிறான். செத்துப்போன அந்த நிலங்களுக்கு மேலே நாம் மழை நீரை பொழிந்தவுடன் எப்படி செத்துப்போன விதைகள் எல்லாம் முளைக்குகிறதா இல்லையா? இது போலத்தான் உங்களையும் நாம் சாகடித்ததற்கு பிறகு உங்களையும் நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவோம் என்பதாக அல்லாஹ் உதாரணப்படுத்துகிறான். உசைர்னு ஒரு நபி இருந்தாங்க. அல்லாஹ் பாருங்க, குர்ஆன்லயே இந்த செய்தியை சொல்றான். உசைர்னு ஒரு நபி இருந்தார். அவர் பலஸ்தீனை கடந்து போறாரு. ஒரு கிராமம், நிலநடுக்கங்கள், ஏதோ பூகம்பங்கள் வந்து சிதலமடைந்து கிடக்குகிறது. அத்தியாயம் 2வது அத்தியாயத்தில் 259வது வசனம். எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கா இல்லையா? எப்படி அல்லாஹ் எழுப்புவான்? எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம் உண்டு. அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீங்கள் பார்க்கிறீர்கள் பூமி செத்து விட்டது, மழை பொழிந்தால் விதைகள் உயிர்ப்பிக்கிறதே, இது போன்று நீங்கள் எல்லாம் உயிர்ப்பிப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஆனால் ஒரு 2 இறை தூதர்கள் அல்லாஹ்விடத்திலேயே ஒரு சின்ன ஒரு தேர்வை வைக்கிறார்கள், கண் கொண்டு பார்க்க வேண்டும் என்பதாக. அப்ப அந்த உசைர் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனை தாண்டி போகிறாரு. அங்க பார்த்தா அந்த நகரமே சிதிலம் அடைந்து, வீடுகள் எல்லாம் ஹராப், உடஞ்சி, எல்லாம் மனிதர்கள் வாழ்வதற்கே தகுதியற்ற பூமியாக இருக்கிறது. மர்ராலா கரியத்தின், ஒரு கிராமத்தை கடந்து போனாரு. வகிய ஹாவியத்துன் அலா உருஷிகா, அங்க இருக்கக்கூடிய கெட்டிடங்கள் அனைத்தும் சிதிலமடைந்து விட்டது. அவருக்கு டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அண்ணா யுகி ஹாதிகல்லாஹு பாத மௌத்திகா, எப்படி அல்லாஹ் இந்த ஊரை திருப்பி அல்லாஹ் எழுப்ப போறான்? எப்படி திருப்பி இந்த ஊர்லாம் எந்திரிச்சிருமா? யதார்த்தமா சொல்லுவோமா இல்லையா? கீழே விழுந்துட்டான், நட்டமாயிட்டான், திருப்பி இவம்லாம் எப்ப மேல வர முடியும்? அந்த மாதிரி ஒரு யதார்த்தமாக டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அண்ணா யுகி ஹாதிகல்லாஹு பாத மௌத்திகா, ஊரே சிதறம் அடைஞ்சிட்டு திருப்பி இந்த ஊர்லாம் எழுந்து திருப்பி இந்த திருப்பி ஊரா வர்றதுக்கெல்லாம் எத்தனை காலம் ஆகும்? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு மனிதத்தனத்தான ஒரு வார்த்தையை விட்டு விடுகிறார். சொன்னதுதான் தாமதம். அவர் ஒரு கழுதைக்கு மேல என்ன செஞ்சாரு? ஒரு தூக்குல சாப்பாடு, அவர் பயணப்படுறதுக்கான சாப்பாடு குர்ஆன் சொல்கிறது. ஒரு கழுதைக்கு மேல வந்துட்டு இருக்கிறாரு. இந்த சொன்ன தாமதம், இந்த ஊர் அழிஞ்சு போச்சு, திருப்பி இந்த ஊர்லாம் எப்படி உருவாக போகுது? இதெல்லாம் அல்லாஹ் எப்படி உருவாக்க முடியும் என்று சொன்னால் சந்தேகத்தினால் அல்ல, மனிதர்களாக பேசக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு. அவர்களும் மனிதர்கள் தானே. சொன்னது தாமதம். உடனே அல்லாஹ் அவரை சாகடிச்சுட்டான், மரணிக்க வச்சுட்டான். 100 வருஷம் அவர் மரணிச்சே இருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறார் 100 வருடம் அவர் மரணிச்சிட்டாரு. 100 வருஷத்துக்கு பிறகு சும்ம பாசஹு, அல்லாஹ் அவருக்கு உயிரை கொடுத்து எழுப்பினான். உசைரை பத்தி அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் கேட்டானா, காலக்கம் லபிஸ்த், எவ்வளோ நேரம் தூங்குனீங்க? கால லபிஸ்து யௌமன் அவ் பாத யௌம், ஒரு நாள் தூங்கியிருப்பேன் அல்லது ஒரு 1/2 நாள் தூங்கியிருப்பேன் அப்படிங்கிறாரு. அல்லாஹ் சொன்னா, இல்லை, லபிஸ்த மியத்த ஆமீன், 100 வருஷம் நீ செத்து போய்விட்டாய். ஃபந்தோர், நான் சொல்வது உண்மை. இதா தாமிக்க, உன் உணவை பாரு. பொதுவாக உணவு என்ன செய்யும்? ஒரு நாள் 2 நாளில் கெட்டு போயிடும். அதிகபட்ச உணவாக இருந்துச்சுன்னா, சப்பாத்தியாக இருந்துச்சுன்னா ஒரு 3 நாளைக்கு இருக்கும். எண்ணெயில் போடாத சப்பாத்தியாக இருந்துச்சுன்னா அன்னைக்கு வேற என்ன சாப்பிட்டு இருக்கக்கூடும்? உசைர் அலைஹிஸ்ஸலாம் மாவுகளை ரொட்டியாக தட்டித்தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் மாவைத்தான் ரொட்டியாக தட்டி சாப்பிட்டதாக வரலாறு பேசுகிறது. இஸ்ரவேலர்களினுடைய புனிதமான உணவு என்பதாக கூட அதை சொல்வார்கள். அதிகபட்சம் அந்த உணவை தான் அவர் சாப்பிட்டுருப்பாரு. அல்லாஹ், ஆனா ஒரு கழுதை எப்ப சாகும்? நான் ஒரு வாகனத்தை ஒரு கழுதைக்கு மேல வந்துட்டு இருக்கிறேன். அந்த கழுதை ஒரு 10 வருஷம் கழிச்சு சாகலாம், 20 வருஷம் கழிச்சு சாகலாம். ஆனா என்னுடைய உணவு எப்படி? உடனே கெட்டு போயிடும். அல்லாஹ் பாருங்க, ஃபந்துர் இலா துஆமிக வ ஷராபிக, கேத்தல்ல கொண்டு வந்தில்ல உன் உணவு, அந்த உணவை போய் பாரு அப்படிங்கிறான். லம் யத்தசன்னா, அந்த உணவு கெட்டே போகல.
வந்துர் இலா ஹிமாரிக்க, உன் கழுதையை பார் அப்படிங்கிறான் அல்லாஹ். வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கிறது. போதுமா? நீ 100 வருடம் செத்து விட்டாய், சரி மீண்டும் உன்னுடைய கழுதையை பார் இப்பொழுது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இலா ஹிமாரிக்க, உன் கழுதையை பார். வலி நஜஅலக ஆயத்தல் லின்னாஸ், மனிதர்களுக்கு அடையாளமாக உன்னை நான் வைக்கிறேன். வந்துர் இலல் இதாம், கழுதையை பார், பார்த்து கொண்டே இரு அல்லாஹ் சொல்கிறான். எலும்பாக 100 வருடத்திற்கு முன்பு செத்து போய் எலும்பாக வெறும் எலும்பு துண்டுகள் மட்டுமே அப்படி சிதிலமாக சிதைந்து கிடக்கிறது, சிதறி கிடக்கிறது. அல்லாஹ் சொன்னான், வந்தோர் பார் இலல் இதாம், அந்த எலும்புகளை பார். அப்படி பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடி ஒன்று இணைகிறது, அப்படி சதைகள் மூடுகிறது, அப்படி பழைய கழுதையாக எழுந்து நின்றது. அல்லாஹ் சொன்னானாம், இப்படித்தான் ஃபலம்மா தபய்யன லஹு, அல்லாஹ் அவருக்கு தெளிவுபடுத்தினான். கால அலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா வஸ்துக்களின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன் என்பதை அறிந்து கொள்வதற்காக இதுதான் நடக்கும். எலும்புகளாக நீங்கள் விபத்தில் செத்து போங்கள், அல்லது கரிந்து செத்து போகுங்கள், அல்லது நீங்கள் மண்ணாய் மக்கி போனாலும் கூட அல்லாஹ் வந்தோர் பார் என்று சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் உருவாக்க நினைத்தால் அல்லாஹ் உருவாக்கி விடுவான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட பாருங்க, அவருக்கு ஒரே ஒரு சந்தேகம், எல்லாத்தையும் நம்பிட்டாரு, அல்லாஹ் மரணத்திற்கு பிறகு நம்மை எழுப்புவான் என்றும் ஒரு நம்பிக்கை. உரிமையோடு அல்லாஹ்விடத்தில் வாங்க சொல்றோம், உரிமையோடு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நண்பர் அல்லவா. குர்ஆன் சொல்கிறது, ரப்பி அரினி கைஃப துஹய்யில் மௌத்தா, எப்படி இறந்தவர்களை நீ மறுமையில் எழுப்புவாய், என் கண் கொண்டு நான் பார்க்க வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், அவலம் துக்மி, இப்ராஹிம் என்ன உனக்கு நம்பிக்கை இல்லையா? பலா வலாக்கில் எத்துமை என்ன கல்வி, மனசாந்திக்காக நண்பர்கள் அல்லாஹ் வாக்கிட்டார். நம்பிக்கை இல்லாமல் எப்படி இருக்கும்? நீ அல்லவா ரப்புல் ஆலமீன், வலாக்கில் எத்துமை என்ன கல்வி, என்னுடைய மனசாந்திக்காக, என் மன ஆறுதலுக்கு மனதை உறுத்தி கொண்டே இருக்கிறது இந்த நிகழ்வு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஹுத் அர்பாத்தன், ஒரு 4 பறவையை பிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர் பிடிக்கிறாரு, வளங்கள் என்று சொல்றார், ரொம்ப பாசமாக வளர்க்கிறாரு. 4 பறவைகளையும் பாசத்தோடி வளர்க்கிறார். அப்பொழுது அல்லாஹ் சொல்கிறார், அந்த 4 பறவைகளையும் அருங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். அறுத்ததற்கு பிறகு அந்த 4 பறவைகளினுடைய கரிகளையும் ஒன்றாக போட்டு குழப்புங்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறார், எல்லாம் குழப்பியாச்சா, அலா குல்லி ஜபலி மின் ஹுன்ன ஜுஸ்ஆ, ஒவ்வொரு 4 மலையிலையும் அந்த கரிகளை கொண்டு நீங்கள் 4 மலைகளில் கொண்டு போய் வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். வைத்து விட்டார். இப்பொழுது இப்ராஹிம் வருகிறார். சும்மதுஹுன்ன யஅதீனக ஸஅயா, பிறகு அழைப்பு கொடு என்று அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிம் அழைப்பு கொடுத்தார். அந்த 4 பறவைகளும் கலக்கப்பட்ட கரிகளாய் 4 மலைகளில் இருந்தது. ஆனால் அப்படி இப்ராஹிம் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த கலக்கப்பட்ட கரிகள் எல்லாம் அது அதனுடைய பழைய உறவுகளோடு போய் சேருகிறது. முழு பறவையாக இப்ராஹிம் பக்கம் வந்தது. இப்ராஹிம், நீ அழைப்பு கொடுத்தாய், அந்த பறவைகள் வந்தது. உனக்கு தற்பொழுது அந்த ஆற்றலை நான் தந்திருந்தேன். இந்த ஆற்றல் எனக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. நாளைக்கு வாருங்கள் என்று நான் சொல்வேன், அனைத்தும் எனக்கு முன்னால் வந்து விடுவார்கள். இதுதான் உண்மை என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி மரணத்திற்கு பிறகு மஹ்ஷரில் மனிதர்களை எழுப்புவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உஸைர் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த 2 இறை தூதர்களுக்கும் நேரடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்தி இருக்கிறான்.
இன்ஷா அல்லாஹ் 8 மணிக்கு இஷாவினுடைய தொழுகை ஜமாத் நடைபெறும். இவ்வாறாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை எப்படி எழுப்புவான் என்பதை உதாரணப்படுத்தி இறை தூதர்களை வைத்தே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களினுடைய அனுபவங்களின் ஊடாகவே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். அந்த நாள் தப்புவதற்கு இடமில்லாத ஒரு நாள். இந்த உலகத்தில் ஒரு சிரமம் வருகிறது என்றால், இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் யாரேனும் துணைக்கு அழைத்துக் கொள்ள முடியும். இங்கிருந்து இனி ஒரு இடத்திற்கு நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியும். யகூலுல் இன்சான் யௌமஇதின் ஐனல் மஃபர். மனிதன் பேசுவான், தப்பிப்பதற்கு ஓடி ஒளிவதற்கு எங்கேனும் இடம் இருக்கிறதா? கல்லா லா வஸர். மனிதனுக்கு சொல்லப்படும், இல்லை இல்லை, இது ஓடி ஒளியக்கூடிய நாள் அல்ல. இலா ரப்பிக யௌமஇதினில் முஸ்தகர். படைத்தவனான அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய நாள் இந்த நாள். எந்த ரப்பை மறந்தீர்களோ, எந்த ரஹ்மானை மறந்தீர்களோ, எந்த மரணத்தை மறந்தீர்களோ, எந்த மஹ்ஷரை மறந்தீர்களோ, அதோ பார்த்து விட்டீர்கள் அல்லவா, இதோ அந்த ரஹ்மானின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய நாள் இந்த நாள். யகூலுல் இன்சான் யௌமஇதின் பிமா கத்தம வ அஹர். மனிதனுக்கு சொல்லப்படும், மனிதா, நீ வாழும் காலத்தில் செய்த செயல்களும் நீ செத்ததற்கு பிறகு உன்னுடைய தடயங்களாக வாழ்ந்ததும் உன்னை இப்பொழுது கொண்டு வரப்படக்கூடிய நாள் இந்த நாள். அவை அனைத்தும் விசாரிக்கப்படக்கூடிய நாள் இந்த நாள். யதபவ்வஉல் இன்சானு யௌமஇதின் பிமா கத்தம வ அஹர் பலில் இன்சான் அலா நஃப்ஸிஹி பஸீரா. மனிதன் தனக்கு எதிராகவே சாட்சி சொல்லக்கூடிய நாள் இந்த நாள். யாரும் யாரையும் மாட்டிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் யாரையும் பலி கொடுத்து தப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதன் தனக்கு எதிராகவே சாட்சி சொல்லக்கூடிய நாள் அந்த நாள். வலவ் அல்கா மஆதீரா. தன்னுடைய அல்லாஹ்வின் பிடி நெருக்கப்பட்டவுடன் புகழ்களை கொண்டு அல்லாஹுவை துதிப்பான். அந்த புகழ்ச்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது. அந்த புகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் எவ்வளவு புகழ்ந்தாலும், அவன் எவ்வளவு தாழ்ந்து பேசினாலும், பணிந்து பேசினாலும் அவன் ஈடேற்றத்தின் பக்கம் அழைத்து செல்லப்பட மாட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளை பற்றி பதிவு செய்கிறான். யௌம யஉது ஸாலிமு. அந்த நாள் எப்பேற்பட்ட நாள்! ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கரங்களை கடித்து துப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நாள். மனிதனுக்கு உயர்ந்த சிந்தனைகள் வரும் பொழுது நகம் கடிப்பது சிலருக்கு பழக்கமாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்! யௌம யஉது ஸாலிமு. அந்த நாளை மனிதன் பார்த்துவிட்டால் நகங்களை அல்ல, கைகளை கடித்து, அப்படி விரல்களை கடித்து துப்பிக் கொண்டே இருப்பான். அந்த வேதனை அவனுக்கு தெரியாது, அந்த ரத்தம் அவனுக்கு தெரியாது. யா லைத்தனி. மனிதன் சொல்வான், இத்தஹதது மஅர் ரசூலி சபீலா. உயர்ந்த இந்த இறை தூதரை பின்பற்றி இருக்க வேண்டுமே. எமக்காக 23 ஆண்டு காலம் சமூகத்திற்காக வாழ்ந்து, மனித சமூகமே மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். குல்ல ஸகீரின் வ கபீரின் முஸ்ததிர். நீங்கள் செய்த சிறிதும் பெரிதும் என்று அனைத்தையும் அல்லாஹ் பதிகிறான், பதிந்து வைத்திருக்கிறான். நீங்கள் பழிதீர்க்கப்படுவீர்கள் என்று அந்த இறை தூதர் சொன்ன பொழுது, அந்த இறை தூதரை பின்பற்றாமல் எங்கள் மனோ இச்சையை பின்பற்றினோமே. யா வைலத்தனி யா வைலத்தி யா வைலத்தா லைத்தனி இத்தஹதுத மஅர் ரசூலி சபீலா. யா வைலத்தி லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் கலீலா. இந்த தவறானவனை, இந்த கேடு கெட்டவனை என்னுடைய நண்பனாக நான் எடுத்திருக்க கூடாதே. நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு மறுமையை மறந்து ஆபாசத்திலும் அசிங்கத்திலும் மூழ்கி கிடக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தை தட்டி எழுப்ப வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் அந்த நாளில் கரங்களை கடித்து துப்புவான். துப்பும் பொழுது சொல்வான், இந்த இறை தூதரோடு அல்லவா நான் நட்பு பாராட்டி இருக்க வேண்டும், இந்த இறை தூதரை அல்லவா நான் பின்பற்றி இருக்க வேண்டும், இந்த எனது நண்பனை நான் பின்பற்றியதனுடைய விளைவு லக்கத அவல்லனி அனி ஸிக்ரி பஅத இத் ஜாஅனி. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு உபதேசம் வந்தது, ஆனால் இவனோடு பழகிய பொழுது இவன் எனக்கு அந்த உபதேசத்தை மறக்கடித்து விட்டானே என்று மனிதன் அங்காளப்படக்கூடிய நாள் அந்த நாள். ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு. அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளில் யாருக்கு ஈடேற்றம், யாரினுடைய நன்மையினுடைய தராசுகள் கனமாக இருந்ததோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அந்த நாளில் அவர்கள் வெற்றி அடைந்தவர்கள். வமன் ஹஃபத் மவாஸீனுஹு. யாரினுடைய நன்மைகளினுடைய தட்டுகள் கனம் குன்றிவிட்டதோ
பாவத்தினுடைய கணம் உயர்ந்து விட்டதோ ஃபஉலாயிக அறிந்து கொள்ளட்டும் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் தங்கள் ஆன்மாவுக்கு தாங்களே நாசத்தை செய்து கொண்டார்கள் ஃபீ ஜஹன்னம ஹாலிதூன் நிரந்தரமாக நரகத்தில் கிடப்பார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி அந்த நாளினுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் பதிவு செய்கிறான். யாரெல்லாம் நல்லோர்கள் வஅஸ்ஹாபுல் யமீன் வஅஸ்ஹாபுஷ் ஷிமால் நல்லோர்கள் எல்லாம் வலதுபுறத்தில் அல்லாஹ்வின் வலது கைகளுக்கு சொந்தக்காரர்கள், கெட்டவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் இடது கைக்கு சொந்தக்காரர்களாக நிற்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான் ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி யாரினுடைய பட்டோலைகள் எனது வலது கரத்தால் அவர்களினுடைய வலது கரத்திற்கு கொடுக்கப்பட்டு விட்டதோ ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபை யஸீரா அவர்களினுடைய விசாரணையை அல்லாஹ் லேசாக்குவான். வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா பட்டோலையை வலது கையிலே பெற்றுக்கொண்டு ரஹ்மானால் நீ வெற்றி பெற்று விட்டாய், நீ சுவனத்திற்கு சொந்தக்காரன் என்று அல்லாஹ் அந்த மஹ்ஷரில் அறிவிப்பு செய்யும் பொழுது அந்த மனிதன் அந்த பட்டோலையை எடுத்துக்கொண்டு எப்படி ஒரு குழந்தை உயர்ந்த டிகிரியை முடித்துவிட்டு அல்லது முதல் தரத்தினுடைய பரிசை பெற்றுவிட்டால் தாயை தேடும், நண்பர்களை தேடும், பாருங்கள் நான் முதல் தரத்தில் வெற்றியடைந்து விட்டேன். அல்லாஹ் சொல்கிறான் வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா மகிழ்ச்சியோடு தன்னுடைய உறவுகளை நோக்கி ஓடுவான். உறவுகளே பாருங்கள், நீங்கள் எல்லாம் உலகத்தில் சான்றை பெற்றீர்கள், ஆனால் அகிலங்களை படைத்த ரஹ்மானால் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று அல்லாஹ் எனக்கு சான்றை தந்தால், எந்த நபி வழியை பின்பற்றிய பொழுது, எந்த ஹலாலான முறையில் வாழ்க்கை நடத்திய பொழுது நீங்கள் எல்லாம் எங்களை இழிவாக பார்த்தீர்களோ, இவன் ஒரு ஏமாளி, இவன் ஒரு மடையன், பிழைக்க தெரியாதவன் எனது கணவர், எல்லோரும் வீடு கட்டி விட்டார்கள், எல்லோரும் ஜுவல்லர்ஸ் வாங்கிவிட்டார்கள், எல்லோரும் உயர்ந்த பணக்காரர்களாக மாறிவிட்டார்கள், ஆனால் எனது கணவனுமோ ஹலால் என்று பேசுகிறான், ஹராம் என்று பேசுகிறான், மஸ்ஜிதிலேயே தவமாக கிடக்கிறான். ஒரு ஏழைக்கு என்னை என் தகப்பன் மனம் முடித்து கொடுத்து விட்டார், வாழத் தெரியாதவன், முதுகு தந்து செத்து போனவனுக்கு என் தகப்பன் என்னை மனமுடித்து விட்டார் என்பதாக ஹலாலோடி வாழும் பொழுது, ஹராமை விட்டு தவிர்ந்திருக்கும் பொழுது கெட்டிய மனைவி பேசுகிறாள், ஒரு ஏமாளியை நாங்கள் மனமுடித்து விட்டோம். பெற்றெடுத்த குழந்தை சொல்கிறது, என் தகப்பன் எதை கேட்டாலும் வாங்கி தருவதில்லை, என் தகப்பன் ஒரு ஏமாளி, என் தகப்பன் ஒரு ஏமாளி, என்னுடைய தகப்பன் ஒரு மடையனாக இருக்கிறார், பிழைக்க தெரியாதவராக இருக்கிறார், என் தகப்பனுக்கு பிழைக்க தெரியவில்லை. வாழும் காலமெல்லாம் உண்மை உண்மை என்று பேசினார், வாழும் காலமெல்லாம் நியாயம் தர்மம் என்று பேசினார், விளைவு எல்லோரும் வீடு கட்டி விட்டார்கள். என் தகப்பன் எதையுமே எங்களுக்கு சேர்த்து வைக்கவில்லை, ஹலால் என்று பேசினாரே, மார்க்கம் என்று பேசினாரே, இன்றைக்கு கேன்சரில் வீழ்ந்து கிடக்கும் பொழுது மார்க்கமா அவருக்கு உதவி செய்கிறது என்பதாக எத்தனை அவப்பெயர்கள். அல்லாஹ் சொல்கிறான் ஃபயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா உலகம் என்னமும் எதுவும் பேசட்டும், அல்லாஹுவால் வெற்றி சான்றிதழ் கொடுக்கப்பட்ட மனிதன் சொல்வார், அல்லாஹுவே நீ என்னை வெற்றியாளனாக அங்கீகரித்து விட்டாய், உடனடியாக தனது குடும்பத்திற்கு செல்வான். மகிழ்ச்சியோடு பாருங்கள், எத்தனை அவப்பெயர்கள், எத்தனை கெட்ட பெயர்கள், எத்தனை மட்ட பெயர்கள். ஆனால் இன்றைய தினம் நான் ரப்பால் சான்று கொடுக்கப்பட்டு விட்டேன் என்பதாக, நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்பதாக அந்த மனிதன் மகிழ்ச்சியில் துள்ளுவான் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம் அந்த நாளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நரகம் அந்த மஹ்ஷரில் இழுத்து கொண்டு வரப்படும். யௌமஇதின் யத்ததக்கருல் இன்சான் மனிதன் பேசுவான். வ அன்னா லஹு ذிக்ரா யகூலு யா லைத்தனி மா கத்தம்து லிஹயாத்தி நான் செத்து மக்கி போய் இருக்க வேண்டுமே, எதற்கு அல்லாஹ் என்னை உயிர்ப்பித்து எழுப்பினான், என்னுடைய பாவங்கள் எல்லாம் இப்பொழுது விசாரிக்கப்பட போகிறது, முழுமையாக நான் செத்து போய் இருக்க வேண்டுமே என்று மனிதன் கைசேதத்தோடு மனிதன் அங்காளப்படுவான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு செய்திகள், குர்ஆனினுடைய வசனங்கள் பேசிக்கொண்டே செல்லலாம். அல்லாஹுவின் தூதர் மறுமையில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நடக்கக்கூடிய விசாரணையை பற்றி அல்லாஹுவின் தூதர் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ
யுதுனில் முஃமினீன, எல்லோரும் நிற்பார்களாம், எல்லோரையும் அல்லாஹ் விசாரிப்பான், எல்லோரையும் எல்லோருக்கும் முன்னால் அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ் அந்த நாளுக்கு யௌமுல் மஷ்ஹூத் என்ற அதற்கு ஒரு பெயர், யௌமுஷ் ஷாஹித் என்ற அதற்கு ஒரு பெயர். நாம் செய்தவைகளுக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்படும். நாம் எந்த தவறை செய்தோமோ அந்த தவறை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான், அந்த தவறு நமக்கு முன்னால் வந்து நிற்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். குர்ஆன் சூரா பக்ராவில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீங்கள் செய்த தவறுகள் எல்லாம் ஹாதிர், உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நாள் அந்த நாள். அந்த நாளிலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நம்பிக்கை கொண்ட உண்மையான இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் எப்படி கையாளுவான் என்பதை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இன்னல்லாஹ யுதுனில் முஃமினீன, ஒரு இறை நம்பிக்கையாளனை அல்லாஹ் தன்னோடு அணைத்துக் கொள்வான். ஃபயதவு அலைஹி, அவனுக்கு பின்னால் அல்லாஹ் ஒரு திரையை போட்டு விடுவான். காரணம், எல்லோரும் தவறு செய்தவர்கள் தானே சகோதரர்களே. நாம் செய்த தவறுகளை தப்பித்தவறி அல்லாஹ் வெளிகாட்டினால் நம் தாய் நம்மோடி பேசுவாளா? நம்முடைய குழந்தை நம்மை ஏறெடுத்து பார்க்குமா? அல்லாஹு சித்தீருன், அல்லாஹ்வுக்கு ஒரு பெயர் உண்டு, அல்லாஹ் மறைக்கக்கூடியவன். அல்லாஹு சித்தீருன், அல்லாஹ் மறைக்கக்கூடியவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல இறை நம்பிக்கையாளர்கள் மனிதர்களினுடைய குறைகளை மறைத்து மனிதர்களினுடைய குணாதிசயங்களை பற்றி ஆய்வு செய்யாமல் தன்னுடைய குணாதிசயங்களை பற்றி ஆய்வு செய்த நல்ல இறை நம்பிக்கையாளனை அல்லாஹ் தன்னோடி அணைத்துக் கொள்வான். அவனும் பாவங்களைத்தான் சுமந்து வருவான். யார் சகோதரர்களே பாவம் செய்யவில்லை? பாவங்களினுடைய மூட்டைகள் நாம் சுமந்திருக்கிறோம். நம்முடைய முதுகுத்தண்டுகள் அனைத்தும் கூனி குறுகிவிட்டது நம்முடைய பாவங்களால். அந்தரங்கத்தை பற்றி ஆய்வு செய்தால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ஆய்வு செய்தால் யார் யோக்கியவான்கள்? இல்லை இல்லை. அதைத்தான் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுதுனில் முஃமினீன ஃபயதவு அலைஹி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளைக்கு ஒரு அடியானை தன் பக்கம் அப்படியே அணைத்துக் கொள்வான். எல்லோரையும் எல்லோருக்கும் முன்னால் விசாரிக்கக்கூடிய அல்லாஹ், ஆனால் இந்த ஒரு அடியானை மட்டும் தன்னோடி நெருக்கமாக அணைத்துக் கொள்வான். அவனுக்கு பின்னால் அல்லாஹ் ஒரு திரையை தொங்க விடுகிறான். வயஸ்தரஹு, அல்லாஹ் அவனை மறைப்பான். முதலில் ஃபயகூலு, அல்லாஹ் கேட்பான். அவனுடைய பட்டோலையை அல்லாஹ் வாங்குவான். அத்தஅரிஃபு தம்பின் அத்தஅரிஃபு தம்ப கதா அத்தஅரிஃபு தம்ப கதா. மனிதா, இந்த பாவத்தை பற்றி நீ யோசித்துப்பார். இந்த பாவத்தை நீ செய்தாய் அல்லவா? இந்த இடத்துல இந்த பாவத்தை நீ செஞ்சில்ல, இந்த இடத்துல நீ இந்த பாவத்தை செஞ்சில்ல அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் எந்த தனிப்பட்ட வாழ்க்கையில எங்கெல்லாம் நம்ம பாவம் செஞ்சோமோ அல்லாஹ் தெளிவா நம்ம இடத்துல நேரம் உட்பட காலம் உட்பட துல்லியமாக அல்லாஹ் நம்மோடி பேசுவான். ஃபயகூலு, அந்த மனிதன் சொல்வான், நான் ஐ ரப்பி, அல்லாஹுவே நான் செய்தது உண்மைதான், அல்லாஹுவே நான் செய்தது உண்மைதான். இதா கர்ரரஹு பிதுனூபிஹி, அவனுடைய பாவங்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது வரஆஃபி நஃப்ஸிஹி, அந்த மனிதன் தன்னோடி நினைத்துக் கொள்வானாம், அன்னஹு ஹலக், நாம் அழிந்து விட்டோம், நாம் இன்றோடி முடிந்து விட்டது, நம்முடைய சூழல் முடிந்து விட்டது, அழிந்து நாசமாக போகிறோம் என்பதாக கூனி குறுகி அவன் கண்ணீர் வடிக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவானாம், சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, உன்னுடைய பாவத்தை உலகத்திலும் நான் மறைத்திருந்தேன். காரணம், நீ மனிதர்களினுடைய பாவங்களை மறைத்தாய் அல்லவா? இதா அஃபிர்ஹா லக்கல் யௌம, இன்றைய தினம் அந்த பாவம் முழுவதையும் நான் மன்னித்து விட்டேன். ஃபயுதா கிதாப ஹஸனாத்தி, உன்னுடைய அத்தனை புத்தகத்தையும் மக்கள் பார்ப்பார்கள் அல்லவா? அதனால் நன்மையாகவே நான் மாற்றி தந்து விடுகிறேன். பாவத்தின் புத்தகம் தான் இவைகள் எல்லாம். ஆனால் வாழும் காலத்தில் மனிதர்களினுடைய புராதிசயங்களை மறைத்தாய், மனிதர்களினுடைய பாவங்களை நீ மறைத்தாய், பிற மனிதர்களுக்கு நீ அநியாயம் செய்ய, நீ பாவம் செய்தது உண்மைதான், ஆனால் சக மனிதனுக்கு நீ பாவம் செய்யவில்லை. ஆதலால் இப்பொழுது உலகத்தில் ஆதலால் உன்னை நான் மறைத்தேன், இப்பொழுது உன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னித்து விட்டேன். எப்படியும் மனிதர்கள் உன்னுடைய புத்தகத்தை படிப்பார்கள், விசாரணை முடித்துவிட்டு உன் பெற்றோர் கேட்பார்கள், உன் நண்பர் கேட்பார்கள், என்ன நடந்தது என்பதாக, உன் பட்டோலையை காட்டி என்பதாக கேட்பார்களே. ஆதலால் உன்னுடைய பட்டோலை முழுவதையுமே நன்மையாகவே மாற்றி இப்பொழுது கையில் நான் தந்து விடுகிறேன், பதறாதே, சென்று விடு என்பதாக அல்லாஹ் கண்ணியத்தோடு அந்த மனிதனை என்ன செய்வான் என்று சொன்னால், கண்ணியப்படுத்தியவனாக மனிதர்களை மதித்தவர்கள், மனிதர்களினுடைய குணாதிசயங்கள் குறைகளை மறைத்தவர்களுக்கு அல்லாஹ் இப்பேற்பட்ட பெரும் பாக்கியத்தை நாளைக்கு மஹ்ஷரில் அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது. இறுதியாக அல்லாஹ் நிறைவு செய்கிறான் அந்த மஹ்ஷரை பற்றி, மறுமையை பற்றி. சொர்க்கத்திற்குரியவர்கள் சொர்க்கவாசிகள், நரகத்திற்குரியவர்கள் நரகவாசிகள் என்று இரண்டு பக்கமும் தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மஹ்ஷர் மைதானத்தில்
ஒரு மிம்பரை அல்லாஹ் கொண்டு வர சொல்வான். வானவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். ஒரு பெரிய மிம்பர் ஜும்மால இமாம் மிம்பருக்கு மேல நின்று பேசுறாரா இல்லையா? சூரா குர்ஆன்ல சூரா இப்ராஹிம் 14வது அத்தியாயம் 22வது வசனத்தில் அல்லாஹ் இந்த செய்தியை சொல்கிறான். லம்மா குதியல் அம்ரு, தீர்ப்புகள் எல்லாம் முடிக்கப்பட்டதற்கு பிறகு, விசாரணை எல்லாம் நிறைவடைந்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்வானாம், மஹ்ஷருக்கு ஒரு மிம்பரை எடுத்து வாருங்கள் என்பதாக மிம்பர் கொண்டு வரப்படும். அந்த மிம்பரின் ஹத்தீபாய், அந்த மிம்பரின் அறிஞனாய், அந்த மிம்பரின் பேச்சாளனாக ஷைத்தான், வக்கால ஷைத்தானு, அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தானை பேசுமாறு அல்லாஹ் கட்டளையிடுவான். ஷைத்தான் இப்பொழுது உரையாற்றப் போகிறான். அல்லாஹ் அறிவிப்பு செய்யப்படும். மனித சமூகமே வாருங்கள், யாரினுடைய வழிகளில் நீங்கள் உலகத்தில் பயணப்பட்டீர்களோ, யாரெல்லாம் நரகத்திற்குரியவர்களோ அவர்கள் அனைவரும் வாருங்கள். உங்களது தலைவன் இறுதி உரையாற்ற இருக்கிறார், இறுதி பேருரையாற்ற இருக்கிறார். யாரினுடைய இன்ப துன்பங்களுக்கு, யாரினுடைய ஆபாசத்திற்கு நீங்கள் அடிமையானீர்களோ, இறை தூதர்களையும் நல்லடியார்களையும் அனுப்பி உங்களை சீர்திருத்தம் செய்த பொழுது அவர்களை புறக்கணித்து ஷைத்தானை யாரெல்லாம் பின்பற்றினீர்களோ வாருங்கள். உங்களது தலைவனினுடைய இறுதி உபதேசம், உங்கள் தலைவன் இறுதி பேருரையாற்றப் போகிறார், கேளுங்கள் என்பதாக வானவர்கள் நரகவாசிகளுக்கு அழைப்பு கொடுப்பார்கள். அத்தனை நரகவாசிகளும் நரகம் செல்வதற்கு முன்பாக தங்களை வழிகெடுத்து தங்களை நரகத்திற்காக தேர்வு செய்த தங்கள் தலைவனார் ஷைத்தானை தலைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள் யாரெல்லாம் சொல்வோம், நாங்கள் யாரும் ஷைத்தானை தலைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய சம்பாத்தியத்தை நாம் ஆய்வு செய்ய வேண்டும், நம்முடைய கலாச்சாரத்தை நாம் ஆய்வு செய்ய வேண்டும், நம்முடைய இபாதத்தை நாம் ஆய்வு செய்ய வேண்டும், நம்முடைய பழக்க வழக்கங்களை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். யார் அடிப்படையில் நாம் பழகிக் கொண்டிருக்கிறோம், யார் அடிப்படையில் நாம் வியாபாரம் செய்கிறோம், யார் அடிப்படையில் நாம் குணாதிசயமாக இருக்கிறது, யாரினுடைய குணம் நம்மிடத்தில் இருக்கிறது, இறை தூதர்களின் குணம் இருக்கிறதா அல்லது ஷைத்தானின் குணம் இருக்கிறதா, இறை தூதர்களின் பண்பு இருக்கிறதா அல்லது ஷைத்தானின் பண்பு இருக்கிறதா என்று நாம் ஒப்பீடு செய்து கொள்ளலாம். நம்முடைய தலைவர் யார் என்பதை இங்கே தீர்மானித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் சொல்கிறார், வகால ஷைத்தானு லம்மா குதியல் அம்ரு, விவகாரம் முடிவடைந்ததற்கு பிறகு ஷைத்தான் பேசுவான், இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக்கி வ வஅத்தகும், அல்லாஹ்வும் உங்களுக்கு வாக்கு தந்தான், அந்த வாக்கு உண்மையானது. வ வஅத்தகும், உங்களுக்கு நானும் வாக்கு தந்தேன், ஃபஅக்லஃப்துகும், அந்த வாக்கு போலியானது. வமா கான லி அலைக்கும் மின் சுல்தான், வாழும் காலத்தில் உங்களின் கையை பிடித்து நான் இழுக்கவில்லை, நான் அழகுபடுத்தி காட்டினேன், நானும் பேசினேன், உங்கள் தூதரும் பேசினார், நானும் உங்களுக்கு வழிகாட்டினேன், உங்கள் வேதமும் உங்களுக்கு வழிகாட்டியது. நீங்கள் இரண்டில் சரியானதை அல்லவா தேர்வு செய்திருக்க வேண்டும், நீங்கள் தான் என்னை தேர்வு செய்தீர்கள். இல்லா அன்தாவுத்துக்கும், நான் உங்களை அழைத்தேன், ஃபஸ்தஜபுதும் லீ, எனக்கு நீங்கள் பதில் கொடுத்தீர்கள். அல்லாஹ்வும் உங்களை அழைத்தார், இறை தூதரும் உங்களை அழைத்தார்கள், அவர்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கவில்லை. அவர்கள்தான் உண்மையாளர்கள், நான் பொய்யானவன், நான் பொய்யானவன் என்று தெரிந்தும் நான் உங்களை அழைத்த பொழுது நீங்கள் தான் எனக்கு பதில் கொடுத்தீர்கள். உங்கள் கையை பிடித்து நான் இழுத்துச் செல்லவில்லை. ஃபலா தலூமுனி வலூமு அன்ஃபுஸக்கும், கேள்விப்பட்டேன் நரகத்திற்கு செல்வதற்கு முன்பாக என்னை நீங்கள் சபித்ததாக கேள்விப்பட்டேன், சபிக்க வேண்டுமையானால் என்னை சபிக்காதீர்கள். வலூமு அன்ஃபுஸக்கும், உங்கள் லிங்கத்தை விட எல்லாவற்றையும் ஒப்பீடு செய்யுங்கள். அதைத்தான் ஷைத்தான் சொல்வான், அழைப்பு தான் நான் கொடுத்தேன், நீங்கள் தான் பதில் கொடுத்தீர்கள், என்னை சபிப்பதாக கேள்விப்பட்டேன். ஃபலா தலூமுனி வலூமு அன்ஃபுஸக்கும், என்னை சபிக்காதீர்கள், உங்களை நீங்களே சபித்துக் கொள்ளுங்கள். மா அன பிமுஸ்ரிஹிக்கும் வமா அன்தும் பிமுஸ்ரிஹின், உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை முடிந்து விட்டது. இன்னி கஃபர்து பிமா அஷ்ரக்துமூனி, நீங்கள் எதையெல்லாம் இணை வைத்தீர்களோ அதை விட்டு நான் நீங்கிக் கொண்டேன். நிச்சயமாக இந்த நாள் தப்பிக்க முடியாத நாள், என்னோடு சேர்த்து நீங்களும் சாகப் போகிறீர்கள், இல்லை இல்லை வாழும் காலமெல்லாம் தண்டனையை அனுபவிக்கப் போகிறீர்கள் என்று ஷைத்தான் அவனினுடைய தலைமையில் உபதேசம் நிறைவடைந்ததற்கு பிறகு வானவர்கள் மஹ்ஷரில் ஷைத்தானின் தலைமையில் அவனினுடைய படையாளிகளை
அவனை பின்பற்றியவர்களை நரக படுகொலிக்கு அழைத்து செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் குர்ஆனில் அல்லாஹ் சூரா இப்ராஹிம் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் இந்த வார்த்தையை பதிவு செய்கிறானேயானால், என் அன்பு சகோதரர்களே, ஏதோ வந்தோம், ஏதோ உட்கார்ந்தோம், கேட்டோம், உணர்வுகள், உணர்ச்சிகள் அல்லது ஏதோ ரசித்தோம் என்று இல்லாமல் நிச்சயமாக நமக்கு ஒரு நாள், மரணத்திற்கான ஒரு நாள் இருக்கிறது. அரபியில் சொல்வார்கள், நீ மரணிக்கக்கூடிய நாள் தான் உனக்கான மறுமையினுடைய நாள். மறுமை நாள் எங்கேயெல்லாம் வேண்டாம், நாம் எப்போ சாகிறோமோ அப்போமே நமக்கு மறுமையினுடைய நாள் வந்து விட்டது என்ற அர்த்தம்தான். ஆதலால் அன்னாசு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அன்னாசு மனிதர்கள் யாவரும் நாஇமுன் தூக்கத்தில் இருக்கிறார்கள், வல் மௌத்தி யஸ்தைகிதுன் மரணம்தான் அவர்களை தட்டி எழுப்புகிறது, மடையர்களை மரணம் தட்டி எழுப்பட்டும். ஆனால் நாம் அறிவுடையவர்கள் என்பதனுடைய அடையாளம் வாழும் காலத்திலேயே நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய கவனங்களில் நாம் மிக கவனமாக, நம்முடைய பார்வைகளில் மிக நாம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த மறுமையினுடைய நாளை நாம் சந்திப்பதற்கு முன்பாக இப்பொழுதே அல்லாஹ் கேட்கிறான், வல் தந்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், அந்த நாளுக்கு நீங்கள் என்ன முற்படுத்தி இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறானே, நாம் என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று இப்பொழுதே நாம் ஆய்வு செய்வோம். உமர் அவர்கள் சொல்வார்கள், உங்களை நீங்கள் இப்பொழுது விசாரியுங்கள், அல்லாஹ் உங்களுடைய விசாரணையை லேசாக்குவான். யார் உலகத்தில் தங்களை விசாரிக்கவில்லையோ மறுமையில் அல்லாஹுவினுடைய விசாரணை மிக கடுமையானதாக இருக்கும் என்பதாக ஹத்தாபினுடைய மகன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். குடும்பத்தோடு, மனைவியோடு அதிகம் மறுமையை பற்றி பேசுவோம். சக நண்பர்களோடு நாம் அமர்ந்திருக்கும் பொழுது மஹ்ஷரை பற்றி, மறுமையை பற்றி பேசுவோம். தவறானவர்களினுடைய பழக்க வழக்கங்கள், நான் நல்லவன், என் நண்பன் கெட்டவன் தான், ஆனாலும் அவன் ரொம்ப நல்லவன், அவன் காசு தர்றவன், அவன் இறக்கப்படுறவன், வேண்டையே வேண்டாம், யாரினுடைய நட்பும் நமக்கு தேவையில்லை. வலா யுஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, அல்லாஹ் அந்த நாளை பற்றி பேசுகிறான். எந்த உறவும் அங்கே விசாரித்தெல்லாம் கொள்ளாது, எந்த நண்பனும் அங்கே உட்கார்ந்து விசாரிச்சுட்டுலாம் இருக்க மாட்டான். உன்னுடைய குடிக்கு யா ஃபாத்திமா இத்தக்கில்லா, என் மகள் ஃபாத்திமா தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உன்னுடைய கபருக்கு நீ அல்லாஹ்வை பயந்துகோ, லன் உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, என்னால் நாளைக்கு மறுமையில் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது என்று அல்லாஹுவின் தூதரே தனது மகளுக்கு சொன்னார்களே. ஆனால் யாருக்காகவும் நாம் வலிந்து பேச வேண்டாம், யாரினுடைய தவறையும் நாம் தோளிலே சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆதலால் வாழக்கூடிய காலத்தில் நல்ல நண்பர்களை நாம் என்ன செய்து கொள்வோம், தேர்வு செய்வோம். குணாதிசயங்களை பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில பெரிய ரசூலுல்லாஹ் எந்த விசாரணையை பற்றி சொல்லலை. மறுமையில் மனிதர்களினுடைய குறைகளை மறைக்கிறவனை அல்லாஹ் தெலுங்கு விட மாட்டான், அல்லாஹ் கவலைப்பட விட மாட்டான். அல்லாஹ் அவன் நன்மைக்கு பாவங்களை எல்லாம் நன்மையா மாற்றி அல்லாஹ் மறைச்சி கொடுக்கிறான்னு சொன்னா, நாம் நல்ல குணாதிசயங்களை வாழும் காலத்தில் இரக்கம், அன்பு போன்ற நல்ல குணாதிசயங்களை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹலாலான முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிம் வருகிறது, எல்லா வியாபாரிகளும் மறுமையில் இழிவானவர்களாக எழுப்பப்படுவார்கள். இல்லா மனித்தக்கா, அல்லாஹுவை பயந்த வியாபாரிகளை தவிர. வியாபாரம் செய்யும் பொழுது, குடுக்கல் வாங்கும் பொழுது ஹலாலை பேணியவர்களாக, லாபம் மட்டமாக இருக்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, ஹலாலோடி நம்முடைய முதுகுத்தண்டை நிமிர்த்தியவர்களாக வாழ்ந்தால் போதும் என்பதாக ஹலாலிலே நாம் கவனம் செலுத்தும் பொழுது நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பயன் கழிவீரா அகிலிஹி மஸ்ரூரா, மகிழ்ச்சியோடி குடும்பத்தாரிடத்திலே பட்டோலையை வலதிலே சுமந்தவர்களாக அல்லாஹ் நம்முடைய மகிழ்ச்சியை அதிகப்படுத்துவான். உலகத்தினுடைய வார்த்தைகள் 4 நபர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். கபரிலே வைக்கக்கூடியவரை கபரில் வைத்தாலும் கூட அப்படி வை இப்படி வை என்பதாக சொல்லக்கூடிய சமுதாயம். அதனால் உலகத்தினுடைய வார்த்தைகளை கவனத்தில் கொள்ளாமல் அல்லாஹ்வுக்காக நம்முடைய அந்தரங்கங்களையும் வெளிப்படைகளையும் நாம் சீர்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் இந்த இடத்தில் ஒன்று கூட்டியதை போன்று நாளைக்கு மஹ்ஷரில் அல்லாஹ் சொல்வான், யாரும் யாரோடையும் எந்த பேச்சுவார்த்தையும் இருக்காது. இல்லல் முத்தக்கூன் அல்-அஹில்லாவு யௌமஇதின் பஅதுஹும் பஅத், நாளைக்கு எல்லாரும் எல்லாத்துக்கும் எதிரியாக தான் இருப்பாங்க. ஆனால் இறை அச்சமுடையவர்கள் மட்டும் நாளைக்கு கெட்டி அணைத்துக் கொள்வார்கள் அந்த மஹ்ஷரில். எல்லாரும் வலா யுஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, யாரும் யார்ட்டையும் விசாரிக்க மாட்டாங்க. எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, தாய் கேட்க மாட்டார், தகப்பன் கேட்க மாட்டார். ஆனால் அல்லாஹுவை பயந்தவர்கள் மட்டும் எந்த பயமும் இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்ததை போன்று கைகோர்த்த அந்த மஹ்ஷர் மைதானத்தை மகிழ்ச்சியோடு சுற்றி வருவார்கள் என்பதாக குர்ஆன் நமக்கு பதிவு செய்கிறது. அப்பேற்பட்ட நல்ல மனிதர்களாக அல்லாஹ் உங்களை நம்மை தேர்வு செய்யட்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.